மீட்ல போட்டுருங்க. பேசுறது கேட்கல. செல்வம் அண்ணா உங்களுக்கு அன்மியூட்ல இருக்கு, மீட் பண்ணுங்க. மியூட் பண்ணி மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ ஓகே. அதே மாதிரி கேமரா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம், சாரி மாலை வணக்கம். இந்த பயிற்சி வகுப்புல வந்து நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய 20 டேஸ்ல எம்டிஆர்டி எப்படி முடிக்கணுங்கிற பத்தி உங்களுக்கு கிளாஸ் இருக்க வந்திருக்காரு. அதற்கு முன்னாடி நம்மளுடைய விஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஐயா தேவையில்லாம யாரும் அட்மிட் பண்ணாதீங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஒரு நிமிஷம். நம்முடைய லீக் குரூப்பினுடைய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். நம்முடைய லீக் குரூப் வந்து லேர்ன் அண்ட் எக்ஸல் அண்ட் என்ரிச். இது வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ட்ரெயினிங் ஆஃப் எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்காக நம்ம இந்த 10 பேர் சேர்ந்துதான் ஓகே ஓகே. செல்வம் நான் கேட்கல, வாய்ப்பு ஒரு நிமிஷம். எக்ஸலண்டா இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா ஆமா, ஸ்லோவா இருக்குதான். ஒரு நிமிஷம். ரேசம் சார் கொஞ்சம் பாத்துக்கங்க, சும்மா சும்மா அட்மிட் பண்றாங்க, கொஞ்சம் பார்த்து மீட் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். சார் ராமன் சார், சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். சரஸ்வதி மேடம் மீட் பண்ணுங்க, அன்னசரியா வந்து அட்மிட் பண்ணாதீங்க. ஓகே, நான் ஸ்லைட் அனுப்புறேன். இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ நம்மளுடைய பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ் ராமன் சார் அவர்களை நம்மளுடைய சிஓடி மெம்பர் வந்து வரவேற்பை நிகழ்த்துமாறு திரு பாரதி மேடம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நம்மளுடைய லீக் குழுவினுடைய 33வது பயிற்சி வகுப்பினை நடத்தி தருவதற்கு திரு எஸ் ராமன் அவர்கள் பூனேயிலிருந்து வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய ஏஜென்ட்டுடைய கனவான எம்டிஆர்டி அப்படின்ற இலக்கை 120 நாட்களில் எப்படி அடைவது அப்படின்ற ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்லி தர அவர் வந்திருக்கார். இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இவர் வந்து 1950ஆம் ஆண்டு 31 32 ஆண்டுகள் பணியாற்றிருக்கார்.
1971 அந்த அந்த ஆண்டுல வந்து பங்களாதேஷ் போர் மற்றும் கார்கில் போர்ல பணியாற்றியிருக்கார். பல்வேறு பதக்கங்களால இவர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏஜென்சி எடுத்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து எம்டிஆர்டி பண்ணியிருக்கார். 25 டைம்ஸ் எம்டிஆர்டி பண்ணியிருக்கார். டபுள் எம்டிஆர்டி, சிஓடி அதெல்லாம் பண்ணியிருக்கார். கேலக்ஸி மெம்பர். இவருடைய ஆபீஸ்ல வந்து 3 பேர் பணியாற்றுறாங்க. இவருடைய மிஷன் வந்து எம்டிஆர்டி 508. அவரோட வந்து 500 மேற்பட்ட மீட்டிங்கை நடத்தி எம்டிஆர்டிகளை உருவாக்குறது எப்படின்றதுக்காக அவருடைய போனஸ் கமிஷனை அதுக்காக செலவு பண்றார். எல்ஐசி முகவர்களை வந்து சாதாரண எல்ஐசி முகவர்களை தொழில்முறை முகவர்களாக மாற்றுவது இவருடைய நோக்கம். ஃபைனான்சியல் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நிதி எதிர்காலம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கார். அனைவருக்கும் இவருடைய மந்திரம் வந்து சொல்ற மந்திரம் குறைந்தபட்சம் எம்டிஆர்டி, அதிகபட்சம் எம்டிஆர்டி. இவர் வந்து பிபிபி புண்ணிய நகரி அப்படின்ற ஒரு வணிக குழுல செயல் உறுப்பினராக இருக்காரு. 9 பெண்கள், ஏழை பெண்களுக்கு வந்து கன்னியாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவருடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து குலதெய்வம் கோயில் கட்டியிருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அது இந்த டைமும் பத்தாது. அதனால அவரோட சொல்ற ரகசியத்தை, என்ன ரகசியம் அப்படின்றத நம்ம எல்லாரும் கேட்டு பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக லீக் குழுமத்தினுடைய சார்பிலும் நம்ம எல்லாருடைய ஏஜென்ட்டுடைய சார்பிலும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றிக்கா. சார் ரமன் சார், போறோம் உங்களுக்கு சார். போடு. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இது கீழே வருது. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். LEEE குரூப் எல்லா குழு நண்பர்களுக்கும் மற்றும் எஸ்பெஷலி செல்வம் சார், ராஜகோபாலன் சார், மற்ற நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் வரவேற்புரை கொடுத்த பாரதி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரையும் முதற்கண் வணக்கத்துடன் இந்த வகுப்புக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு 65 நிமிடங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 65 நிமிடத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் டு ஆல் ப்ராஸ்பெக்டிவ் எம்டிஆர்டி, சிஓடி அண்ட் டிஓடிஸ். என்னோட தாரக மந்திரம் மினிமம் எம்டிஆர்டி, மேக்சிமம் டிஓடி. ஒரு ஆலோசகர் அவர் குறைந்தபட்சம் எம்டிஆர்டி ஆக வேண்டும் என்பது உங்களுடைய கனவாகவும் இருக்கும், என்னுடைய கனவாகவும் இருக்கும். அதை நோக்கி ஒரு 65 நிமிடங்களுக்கு நாம் பயணம் செல்வோம். அதில் உள்ள நல்லதுகளை மட்டும் தாங்கள் எடுத்துக்கொள்ளவும், ஏதேனும் கேள்விகள் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளவும், அதை பின் கேள்வி நேரத்தில் கேட்டுக்கொள்ளலாம். நடுவில் என்னை தொந்தரவு செய்தால் நான் பேசும் தமிழுக்கும் நான் செய்யக்கூடிய வகுப்பிற்கும் சில இடையூறுகள் வரும். அதை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Hearty welcome to this special gathering of LEE Prospective MDRT's meeting. இப்ப என்னன்னாக்க, நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோம்னு வச்சுங்க, அந்த எடுத்துட்டு முடிக்கிற வரைக்கும் தொய்வில்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன் ஓடணும்னாக்க, எம்டிஆர்டி மட்டும்தான் நம்ம குறிக்கோள் கிடையாது. finish with எம்டிஆர்டி, தென் கீழே 3 ஸ்டார் இருக்கு பாருங்க. எம்டிஆர்டிக்கு அப்புறம் சிஓடி, டிஓடி, எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி. இந்த பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கணும். எம்டிஆர்டியில் மட்டும் ஹால்ட் பண்ணக்கூடாது. ஆனால் குறைந்தபட்சம் எம்டிஆர்டி செய்யணும். த ஒன்லி வே டு ஃபினிஷ் இஸ் டு ஸ்டார்ட். முதல் படியை எடுத்து வைக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையாகும். எம்டிஆர்டிக்கு 11,32,600 rupees கமிஷன் வேணும். பிரீமியம் 45,30,600.
ஓகே. ஹவு டு டூ எம்டிஆர்டி வித்தின் 120 days. 120 நாட்களுக்குள் எப்படி எம்டிஆர்டி முடிப்பது என்பதை நாம் சிறிது ஆலோசிப்போம், அலசுவோம். முன்னாடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், ஐ வாண்ட் டு பி எம்டிஆர்டி. நான் இந்த வருடம் எம்டிஆர்டி செய்வேன். நான் இந்த வருடம் எம்டிஆர்டி செய்வேன். நீங்க படுக்கையை விட்டு எழுந்த உடனே நீங்க பல் தேய்க்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. கடவுளை கும்பிடாதீங்க அடுத்தபட்சம். ஆனாக்க ஒரு 10 தடவை 12 தடவை உங்களால எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ மந்திரம் மாதிரி உச்சரிச்சுட்டு போங்க. ஐ வாண்ட் டு பி எம்டிஆர்டி, ஐ வாண்ட் டு பி எம்டிஆர்டி, ஐ வாண்ட் டு பி எம்டிஆர்டி. ஹவு டு டூ எம்டிஆர்டி இன் 120 days. இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. நான் பிபிடி வந்து குழுவுக்கு அனுப்பிச்சிடுறேன். செல்வன் சாருக்கும் ராஜகோபாலன் சாருக்கும். அதுலேருந்து நீங்கள் எது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணுமோ எடுத்துட்டு இது பண்ணுங்க. இது வந்து 1/6/2025 to 31st August 2025 உள்ள எம்டிஆர்டி பண்ணணும் டார்கெட். ஆனாக்க நான் 120 days சொல்லியிருக்கேன். ஆனாக்க இங்கே நாட்குறிப்பு கொடுத்துருக்கேன் வந்து முன்னாடி டேட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆஃப் எம்டிஆர்டி டு பிளே வித் டு அச்சீவ் வித் எம்டிஆர்டினாக்க 3 மாதம் தான் கொடுத்துருக்கேன். 90 days தான் நான் கொடுத்துருக்கேன். 90 days எதுக்காக கொடுத்துருக்கேன்னாக்க 90 daysல ஒரு பெரும் முயற்சி பண்ணி 90 daysல பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய வந்து வெற்றியாளர். அப்படி 90 daysல பண்ண முடியலனாக்கா அனதர் 30 days வந்து பஃபர் டைம். டிசம்பர் 31க்குள்ள நான் எம்டிஆர்டி செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து வேலையை தொடங்கினீங்கன்னாக்க ஆகவும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அதே வந்து 1 ஜூன்லேருந்து 30th செப்டம்பருக்குள்ள முயற்சி பண்ணீங்கன்னாக்க அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் இருக்கு பாருங்க, அதுக்கு நம்ம போக வேண்டாம். அது வந்து நம்ம கேலக்ஸி இல்லை WMDRT செய்யறதுக்கு வச்சுப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் குறிக்கோள் 1 ஜூன்லேருந்து 31 ஆகஸ்டுக்குள்ள பண்ணணும். அது முடியலைனாக்க 30 days பஃபர் பீரியட், டோட்டல் 120 days. இந்த சார்ட்ல வந்து 120 days கேலண்டர் இருக்கு. அதில் நீங்கள் உங்களுடைய கையொப்பம் இடணும், உங்களோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோட கையெழுத்து வேணும். அதை தவிர்த்து உங்களுடைய மனைவி யார் ஸ்பௌஸோ அவங்களோட சிக்னேச்சர். இதை வந்து ஒட்டி வச்சுக்கணும். பெரிய வால்பேப்பரில் இதை வந்து உண்டாக்கி கலரில் உண்டாக்கி இதை பூரா உங்களோட வந்து தாழ்வாரத்துலேயோ அல்லது வந்து டிராயிங் ரூம்லேயோ இல்லை கடவுள் படத்துக்கு பக்கத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். அது பக்கத்தில் ஒரு மார்க்கர் பென் இருக்கணும். அண்ட் ஸ்டார்ட் வித் 120 ரிவர்ஸ் ஆர்டரில் போங்க. 120, 119, 118, 117, 116, 115 அப்படி வந்து ரவுண்ட் பண்ணிட்டே போங்க. அதுக்கு என்னன்னாக்க கமிஷன் 9450 ரூபா வீதம் உங்களுக்கு பர் டே. 120 நாளைக்கு நீங்கள் வந்து 9450 ரூபா வீதம் கமிஷன் உண்டான பிரீமியம் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டே போனீங்கன்னாக்க உங்களுடைய 120 நாளில் உங்களுடைய எம்டிஆர்டி கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேல்ஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 360 டிகிரிலையும் நம்மளுக்கு வந்து சேல்ஸோட வந்து ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இருக்காங்க. எத்தனை டிகிரி இருக்கும்? 360 டிகிரிக்கு 360 வழிகள் இருக்கு. 360 வழிகள் வந்து நம்ம சொல்ல போனோம்னாக்க ஒரு 3 days கோர்ஸ் வேணும். அதுக்கு சிம்பிளா வந்து 36 வழிகள். 36 வழிகளில் வந்து அதுலேயும் கொஞ்சம் குறைச்சி நேரம் மேல ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணோம்னாக்க கொஞ்சமாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த லைஃப் என்னன்னாக்க லைஃப்ல வந்து இன்சூரன்ஸ், வாழ்க்கையில வந்து ஆயுள் காப்பீடு ஏன் அவசியம்? இந்த எல் ஃபாருங்க, எல் வந்து எல் ஃபார் லேர்னிங், எல் ஃபார் லைஃப். லைஃப் என்னன்னா வாழ்க்கை நாம் எதற்காக வாழ்கிறோம்? நமக்காகவும் நமது குடும்பத்தாருக்கும். நமக்கும் நமது குடும்பத்தாரையும் வாழ வைக்க எது ஆதாரம்? ஏர்னிங், சம்பாதிப்பது. இந்த வாழ்வதற்கும் நம்முடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்கும் நாம் சம்பாதிப்பதற்கும் இடையில வந்து ஐஎஃப்னு 2 வார்த்தை இருக்கு பாருங்க. இஃப்னாக்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இயற்கை மரணம் எய்துவிட்டால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் நடுவில் துர்மரணம் ஏற்பட்டால் ஆக்சிடென்டல் டெத், ஒருவேளை நான் டிசபிலிட்டி ஆகிவிட்டால் அப்பொழுது முழுவதுமாக காப்பது காப்பீடு மட்டுமே.
ஒரு குடும்பத்தை முழுவதுமே காப்பது காப்பீடு மட்டுமே. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காப்பீடு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை மக்களிடம் கொண்டு சென்றால் வலுவாக இருக்கும். இந்த ஒரு ஸ்லைடை வச்சே நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, இந்த வாழ்க்கை என்பது என்னன்னாக்க ரொம்ப வந்து அற்புதமானது. இது மனிதன் தான் வந்து உணர்ந்து வாழ முடியும். அவனுக்கு தான் வந்து எல்லாமே இருக்கு. சுற்றம், நட்பு, எதிரி எல்லாமே இருக்காங்க. ஆனாக்க முன்னாடி அவன் வாழ வேண்டியது அவசியம். அவன் வாழ்வதோடு வாழ்வாதாரம் கொடுக்கும் தன்னுடைய குடும்பத்தாரையும் வாழ வைப்பது அவசியம். அதற்கு வருமானமும் அவசியம். இது மூணுமே வந்து எல்லாம் எதுக்குள்ள அடங்குதுனாக்க 3 MWல அடங்குது. 3 MWல என்னன்னாக்க மென் அட் ஒர்க். மென் அட் ஒர்க் எப்பொழுது வந்து அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான், ஒரு ப்ரொஃபஷனலா, இல்ல ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஆயுள் காப்பீட்டு ஆலோசகரா, இல்ல ஒரு வியாபாரம் செய்வரா, எப்போ ஒரு 25 வயது குத்து மதிப்பா வச்சு அப்போ அவரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாருனாக்க எப்போ வரைக்கும் வேலை செய்யறாரு? 60 வயசு வரைக்கும். இந்த 60 வயசு 25 வயதிலிருந்து 60 வயசு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலமான 35 வருடங்களில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு சீரமைத்து வைத்துக்கொண்டு அதை பணத்தை சேமித்து 60வது வயதில் ஒரு பெரிய தொகையை ஏற்பாடு செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தை தன்னுடைய மித்த காலங்கள் 61 வயதிலிருந்து 100 வயது வரை எவ்வாறு காக்கிறாரோ அதுதான் வந்து இந்த 3 MW. மென் அட் ஒர்க் 25 வயதிலிருந்து 60 வயது வரை, மணி அட் ஒர்க். இது வரைக்கும் அவர் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தார் 60 வயசு வரைக்கும். 60வது வயசுல இருந்து 100வது வயசு வரைக்கும் அவர் சம்பாதித்த பணம் அவருக்காக வேலை செய்ய வேண்டும். மணி அட் ஒர்க். அப்படி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இந்த இடைப்பட்ட காலங்கள் 61 வயதிலிருந்து 100 வயது வரை அவர் வாழும் காலங்களில் அவருக்கு மெர்சி அட் ஒர்க், தாட்சணிய வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கும். தாட்சணிய வாழ்க்கை என்ன? அதுல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து அனாதை ஆசிரமம், இல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம், அல்லது தன் குழந்தைகள் மீதே அவர் வந்து டிபெண்டா இருக்க வேண்டியதாக. தன் குழந்தைகள் மீது எப்படின்னாக்க, தன் குழந்தைகள் வந்து எப்படி நம்மளோட தமிழ்நாட்டு கல்ச்சரா இருக்கட்டும், இந்தியாவோட கல்ச்சர் என்னன்னாக்க, பொன் வீட்டுல போய் ஒரு அப்பா அம்மா வாழ முடியாது. அவ வந்து மகன் வீட்டுல தான் வாழணும். மகன் உன்னுடைய மகன், மருமகள் உன்னுடைய மகளா. அப்படி வரும்போது பல கேள்விக்குறிகள் வரும் வாழ்க்கையில. அந்த கேள்விக்குறிக்கு பதில் சொல்லாம நம்ம வாழணும்னாக்க, ரெஸ்பெக்டிவ் வாழ்க்கை வாழணும்னாக்க இன்சூரன்ஸ் மற்ற சேமிப்புகள் மிக மிக அவசியம். அதான் இந்த 3 MWட கன்செப்ட். இதுல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம ஆலோசகர்கள் ஏன் வேலை செய்யாத இருக்காங்க? அதுக்கு 3 ரீசன் இருக்கு. லேக் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். உங்கள்ட்ட இதுல பார்த்தேன் நான் ஸ்லைட்ல, இது 33வது வகுப்புன்ட்டு. இந்த 32 வகுப்புல கத்துட்டதை அவங்க இம்ப்ளிமெண்ட், ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ட்ரிக்ஸ் ஆஃப் சேல்ஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட, ஒரு பாலிசி வித்திருந்தா கூட இந்த 32 வகுப்புல 32 பாலிசி வித்திருக்கணும். இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க அது செஞ்சிருக்காங்கனாக்க செஞ்சிருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக. ஏன்னாக்க பூரா பாரத தேசத்துல எல்லோருடைய ஆலோசகருடைய நிலைமை இதுதான். இம்ப்ளிமெண்டேஷன் செய்யறதே கிடையாது. ஆக்ஷன் பிளான் கிடையவே கிடையாது. மஸ்ட் ஆக்ட். உங்ககிட்ட ஸ்கில் இருக்கலாம், பர்சனாலிட்டி இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். எப்போ வரைக்கும் நீங்க கஸ்டமரை வந்து ப்ராஸ்பெக்டிவ் வந்து பாலிசி ஹோல்டர் ஆக்கலையோ அது வரைக்கும் உங்களுக்கு வெற்றியே கிடையாது. அப்புறம் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. வாரத்துல ஏதாவது ஒரு 2 நாள் வேலை செய்வாங்க, 5 நாள் தூங்குவாங்க, இல்லைனாக்க செய்யவே மாட்டாங்க. இல்லைன்னா மாசம் ஒரு பாலிசி கொண்டு வந்துருவாங்க, பாக்கி 29 நாள் எங்க அப்ஸ்காண்டட். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 பாலிசி செய்வேன், வாரத்துக்கு 2 பாலிசி பண்ணுவேன்.
அப்படி வாரத்துக்கு 2 பாலிசி பண்ணா கூட 56 வாரங்கள்ல 112 பாலிசி பண்ணலாம். 112 பாலிசி யார் ஒரு ஆலோசகர் வந்து செய்யறாரோ அவர் கண்டிப்பா எம்டிஆர்டி ஆக முடியும். அப்புறம் லேக் ஆஃப் பேஷன்ஸ். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம போவோம், போய் சந்திப்போம், சந்திச்ச உடனே நம்மளுக்கு பாலிசி கிடைச்சிடணும். மார்க்கெட்ல வந்து போட்டு விற்கிற காய்கறி கூட கூப்பாடு போட்டதுன்னா விற்குமா விற்காதான்னு தெரியாது. இது ஒரு இமேஜினரி ப்ராடக்ட். இமேஜினரி ப்ராடக்டை விற்கிறதுக்கு பேஷன்ஸ் வேணும். தாங்கள் யாவரும் எம்டிஆர்டி 30th செப்டம்பருக்குள்ள செய்யும் வரை நாளையிலிருந்து தங்களுடைய தொழில்முறையை ஆரம்பித்து விடுங்கள். தாங்கள் எம்டிஆர்டி அடையும் வரை ஃபாஸ்ட் ட்ராக் எம்டிஆர்டி 120 டேஸ்ல உங்களுடைய மூச்சு, உங்களுடைய உணவு, நீங்கள் குடிக்கும் நீர், நீங்கள் தூங்கும் தூக்கம், உங்களுடைய எண்ணங்கள் யாவும் எம்டிஆர்டி எம்டிஆர்டி எம்டிஆர்டி. Do MDRT before 30th September within 120 days. Okay. Keep going. Keep going. Every day, every week, every month. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீர்கள். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வந்தால் தன்னைத்தானே தங்களுடைய வியாபாரமும் உயரும். ஒன் டே சூன், ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய எம்டிஆர்டி ஆகிவிட்டது என்று உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது பிரான்ச் மேனேஜரோ அல்லது உங்களுடைய மென்டரோ அவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்போ எம்டிஆர்டி ஆனீங்க? அதுவே உங்களுக்கு தெரியாத எம்டிஆர்டி ஆகிடும். அப்போதான் தெரியும் நானா செஞ்ச எம்டிஆர்டி. ஏன்னாக்க உங்களுடைய ஒரே எண்ணம் இருக்கணும், டெய்லி நான் வேலை செய்யணும். பாலிசி ஆகுது ஆகலை அது அடுத்த பிரச்சனை. இம்மெட்டீரியல் ஆஃப் பாலிசி ஆகிறது ஆகலை, இம்மெட்டீரியல் ஆஃப் பிரீமியம் ஏதாவது ஒரு பாலிசி செஞ்சுக்கிட்டே இருங்க, சந்திச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? சர்ச், ப்ராஸ்பெக்டிவை சர்ச் பண்ணணும். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் வந்து அதை பிரிக்கணும்னா 21 வழிமுறைகள் இருக்கு. அது ஒரு தனி கிளாஸ் இருக்கு. ஓகே, சர்ச் பண்ணிட்டீங்க. ப்ராஸ்பெக்டிவ் லிஸ்ட் இருக்கு, ப்ராஸ்பெக்டிவ் கேலண்டர் இருக்கு, ப்ராஸ்பெக்டிவ் டைரி இருக்கு. அதை செலக்ட் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ போய் என்ன பண்றீங்க? நாக் த டோர், கதவை தட்டுங்கள். யார் ஒரு மோவர் கதவை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் கதவு திறக்கப்படுகிறது. அவர்களுடைய அவருடைய கனவை நினைவாக்குவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காத்து கொண்டிருக்கும் மக்களின் மனதில் புக வேண்டும் என்றால் தாங்கள் கதவை தட்ட வேண்டும். கதவை தட்டினால் கதவு திறக்கப்படும். கதவு திறப்பது யார்? அவர் ஒரு ப்ராஸ்பெக்டிவ். கதவு திறந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஆஸ்க். எதை வந்து வேணாலும் பொறுத்து உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண் பாலோ பெண் பாலோ இல்ல சிறுவரோ அவருக்கு தகுந்த மாதிரி ஆஸ்க் த கொஸ்டின் பொலைட்லி. போய் உட்காருங்க, பேச ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் டிமாண்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு டம்ளர் சுடுநீர் வேண்டும் அல்லது ஒரு சுடுநீர் கொடுக்க நீங்க கேட்டீங்கன்னாக்க அட்லீஸ்ட் அவங்க தேநீராவது போட்டு வந்து கொடுக்கும். நெவர் ஆஸ்க் கூல் ட்ரிங்க்ஸ். நெவர் ஆஸ்க் வெயிலா இருக்கு எனக்கு ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. 2 நிமிஷத்துல உங்க கதையை முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. சுடு தண்ணி போடணும்னாலும் 10 நிமிஷம் தேவையா இருக்கும். தேநீர் போடணும்னாலும் 15 நிமிஷம் தேவை இருக்கும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ 3 MWல சொன்னேன் பாருங்க. அது எதுக்காகனாக்க நீர் மழை பெய்யும் பொழுது எவ்வாறு நாம் மழை நீரை தேக்கி வைக்கிறோம். எங்கெங்க? அணைக்கட்டுகள்ல, ஏரிகள்ல, ஆறில், நீரில், கிணறில், மற்ற இடங்கள்ல எப்படி சேமிச்சு வைக்கிறோமோ அது எதற்காக சேமித்து வைக்கிறோம்? மற்ற காலங்களில் நீர் கிடைக்காத பட்சத்தில், நீர் இல்லாத பட்சத்தில் அணைக்கட்டில் இருந்தோ ஏரியில் இருந்தோ அந்த நீரை விவசாயத்திற்கும் மக்கள் உபயோகத்திற்கும் உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? பணத்தை சேமிக்கணும். டேம்ல எப்படி வந்து தண்ணீர் சேமிக்கிறோமோ அதே மாதிரி பணத்தை சேமிக்கணும். அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். வாழ்க்கையில வந்து பர்பஸ் இல்லாத வாழறோம் பணத்தை சேர்க்க முடியாது. என்னென்ன பர்பஸஸ் இருக்கு? ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒரு டேம், மணி டேம். குழந்தைகளோட கல்யாணத்துக்கு, திருமணத்திற்கு ஒரு டேம். அதே மாதிரி நம்மளோட எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு டேம்.
அதே மாதிரி வெல்த் கிரியேஷன் எதுக்கு? ஃபார் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு, அதுக்கு ஒரு டேம். இதே மாதிரி பகுதி பகுதியாக பிரித்து நம்ம வந்து பணத்தை சேமித்தால் எப்படி மழை நீரை சேமிக்கிறோமோ, ஏரியிலிருந்து வரும் நீர் எங்க பயன்படுது? விவசாயத்திற்கு பயன்படுது. அணையிலிருந்து வரும் நீர் என்ன? விவசாயத்திற்கும் பணம் பயன்படுது. அதே மாதிரி மக்களுடைய உபயோகத்திற்கும் பயன்படுது. அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும் பணம் சேமிப்பு. இந்த பணமும் நீரும் ஒரே குணத்தை கொண்டது. அதை சேமித்து வைக்காமல் அதை நாம் அதனுடைய இஷ்டத்திற்கு விட்டோம் என்றால் அது தன்னுடைய வழியை உண்டாக்கி கொள்ளும். அது தன்னுடைய மணி இஸ் லைக் ஃப்ளோயிங் வாட்டர். இஃப் யூ டோன்ட் கிவ் இட் ப்ராப்பர் டைரக்ஷன் இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. அது தன் வழியை வகுத்து கொண்டு அது எங்க போறதுன்னே தெரியாது. நேற்றுக்கு வரைக்கும் நீங்க ரொம்ப சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனா சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்காம அடுத்த 40 ஆண்டு காலங்கள் 61 வயதிலிருந்து 100 வயது வரை நீயும் முதியவன் ஆகிவிடுவாய், உன்னுடைய மனைவியும் முதியவள் ஆகிவிடுவாய். உன்னை நம்பி கைப்பிடித்து வந்தவர்களை கைவிடலாமா என்று சிறிது யோசனை செய்துங்கள் என்று உன்னுடைய ப்ராஸ்பெக்டிவிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உன்னோடு. அதான் இது என்னென்ன டேம்னு சொன்னேன்னு பாருங்க. எஜுகேஷனுக்கு ஒரு 15 இயர்ஸ் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேரேஜுக்கு 25 இயர்ஸ் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன? குழந்தைகளோட வயது 0வா இருந்தால் ஓகே. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு 30 வருடங்கள் இருந்து 35 வருடங்களுக்கு பிளான் பண்ணணும். அப்போதான் வந்து ப்ராப்பராக வந்து சேமிக்க முடியும். எப்படி சிறு துளி பெருவெள்ளன்றாங்களே, சிறிய வந்து பணமாக சேமிச்சாதான் அது பெருந்தொகை ஆகும். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹவு மச் யூ லேர்ன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பணத்தை எப்படி வந்து மேனேஜ் செய்யணுன்றது சில பேருக்கு தான் தெரியும். அந்த சில பேர்ல வந்து ஆயுள் காப்பீட்டு ஆலோசகரும் ஒருவர். அந்த நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள இருக்கணும். ஓகே, இதை நீங்க கொண்டு போகும்போது உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை, இந்த டூல்லாம் இல்லை. இது வந்து ஒரு பேப்பர் ஃபோல்டு கான்செப்ட்னுவாங்க. பேப்பர் ஃபோல்டு கான்செப்ட் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஜஸ்ட் எப்படியும் உங்ககிட்ட பேக்கோ பிரீஃப் கேஸோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். டக்குன்னு 3 பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணுங்க. எப்பொழுதும் உங்ககிட்ட 3 விதமான பேனாக்கள் இருக்க வேண்டும். ஒன்று வந்து ரெட் பென், ஒன்று வந்து ப்ளூ பென், ஒன்று வந்து மார்க்கர் பென். பேப்பரை ஃபோல்டு பண்ணுங்க, ப்ராஸ்பெக்டிவிட்ட காட்டுங்க. 3 ஃபோல்டு பண்ணிட்டு சார் இதை படிங்க கொஞ்சம்னு சொல்லணும். அவங்க படிப்பாங்க. வின்டர், அது கீழே பாருங்க என்ன எழுதிருக்கு, 0 to 25. அடுத்தது காட்டுங்க, ரெய்னி, 26 to 60. அடுத்தது காட்டுங்க, 3வது ஃபோல்டு, சம்மர், 61 to 100 அல்லது வாழுமுறை. இதே மாதிரி 3 ஃபோல்டு பண்ணிட்டாக்க நீங்க மெஸ்மரைஸ் பண்ணுவீங்க. யார? ப்ராஸ்பெக்டிவ. அவங்ககிட்ட சொல்லணும், சார் நான் இதை எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னாக்க என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நான் கண்ட மக்களை வைத்து நான் செய்யும் தொழில் கடந்த கால அனுபவங்களை வைத்து சொல்கிறேன். எவ்வாறு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதனுடைய 25வது வயது வரை அவருடைய வின்டர் சீசன், குளிர்காலம். ஏனென்றால் அவர் தன்னுடைய தாய் தகப்பனாருடைய அரவணைப்பில் தன்னுடைய குழந்தை பருவத்தையும் மற்றது கல்விகால பருவத்தையும் கடக்கிறார்கள். 25 வயதிலிருந்து அவர் தன்னுடைய தொழில்முறையோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பையோ ஸ்டார்ட் பண்றாப்புல. இந்த 26 வயதிலிருந்து 60வது வயது வரை ரெய்னி சீசன், மணி போரிங் சீசன், மழை காலங்கள். இந்த மழை பெய்ய பணம் வரும் பணம் கொட்ட சம்பளம் ஏற அவருடைய பொருளாதார சீரமைப்பை அவர் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன் கவனிக்க வேண்டும் என்றால் 61 வயதிலிருந்து 100 வயது வரை சம்மர் சீசன், வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் அவரால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர் சம்பாதித்த பணத்தில் இருந்து அவர் எப்படி வாழ வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகளை வகுக்க நான் தங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த கஸ்டமரோட சிச்சுவேஷன், கஸ்டமரோட ஏர்னிங், கஸ்டமரோட இதை வச்சு நம்ம ப்ராடக்டை வந்து ப்ராடக்டா சொல்லாத கன்செப்டா சொல்லணும். எனக்கு ஜீவன் உற்சவ் சார் புதுசா பாலிசி வந்திருக்கு வாங்குங்க,
அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க வந்து உற்சவர் தான் வந்து 15 லட்சம் 14 லட்சம் ஆலோசகர்களும் வைக்கிறாங்க. நீங்க வந்து டைரக்டா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்டர். ஒரே கொஸ்டின் கேளுங்க, சார் உங்களுக்கு பேங்க்ல எஃப்டி இருக்கா? 95% மக்கள் சொல்லுவாங்க எஃப்டி இல்லைன்னு, பிக்ஸ்ட் டெபாசிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க சொல்லணும், சார் தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்ல, அதுவும் இஎம்ஐல வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐல வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நான் ஏற்பாடு செய்து கொடுத்தால் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும்? அவர் கண்டிப்பா சொல்லுவாப்ல, இது என்ன புது சிஸ்டம்பா, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு. அப்போதான் வந்து இது 4 வந்து நீங்க வந்து லேமினேஷன், இது கலர் ஜீராக்ஸ் எடுத்து லேமினேஷன் பண்ணி அப்போதான் இந்த டூலை வெளில எடுக்கணும். அது வரைக்கும் உரையாடல் தான் இருக்கும். டூலை முன்னாடியே எடுக்காது. அஸ்திரத்தை வந்து எடுத்தவனும் வஸ்திரத்தை அவுத்தவனும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஹலோ, இப்போ வந்து நம்மளோட அஸ்திரத்தை எடுத்துட்டோம். எடுத்த உடனே டக்குன்னு வந்து மெஸ்பரைஸ் என்ன பண்ணும், சார் உங்களுக்கு வந்து எப்படி எவ்வளவுக்கு வேணும், ரிவர்ஸ் ஆர்டர்ல கேட்கணும். 1 கோடிக்கு வேணுமா, 50 லட்சத்துக்கு வேணுமா, அல்லது 30 லட்சத்துக்கு வேணுமா, அல்லது 20 லட்சத்துக்கு வேணுமா? 4 வந்து ஆப்ஷன் கொடுக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்க தன்னால அவர் வந்து ஒண்ணுல வந்து மாட்டுவாரு. எப்பொழுதுமே 4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்க ஒன்னுத்துல வந்து மாட்டுவாரு. ஏன்னாக்க யூ ஆஸ் தே டெல் யூ செல். இதான் ஆயுள் காப்பீடோட மந்திரமே. என்னன்னாக்க நீங்கள் கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் விட்டு விட்டுவாருங்கள். இப்ப என்ன ஆஸ்க் பண்ணீங்க, நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு வந்து எப்படி 1 கோடி ரூபாய்க்கு வேணுமா, 50,000 ரூபாய்க்கு வேணுமா, 30,000 ரூபாய்க்கு வேணுமா, 20,000 ரூபாய்க்கு வேணுமா? இப்போ வந்து இந்த ஸ்லைடோட காப்பி வந்து ஒன்று அவர் முன்னாடி வச்சிருக்கீங்க, ஒன்று உங்க முன்னாடி. அவர் உதாரணத்துக்கு சொல்றாப்புல, எனக்கு 30,000 ரூபாய்க்கு எப்படி வேணும்பா. 5வது லைன்ல இருக்கு பாருங்க. சார் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் சார், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் சார். மாசம் வந்து முதலீடு, இஎம்ஐ, மாதத்தவணை, வட்டி இல்லாத மாதத்தவணை 15,000 ரூபா கொடுத்தா போதும் சார். 15,000 ரூபா கொடுத்தா போதும். நீங்க அதுவும் 16 வருஷம் கொடுத்தா போதும் சார். பாக்கி 2 வருஷம் நீங்க கொடுக்கவே வேண்டாம். 16 வருஷம் கொடுங்க, பாக்கி 2 வருஷம் கொடுக்க வேண்டாம். 19வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மாதம் 25,000 ரூபாய் வச்சுங்க. உங்களோட வாழ்க்கை முறைக்கு வாழ்க்கை முழுவதும் வரி இல்லாத தொகையாக கிடைத்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். இதுல இன்னொரு மேஜிக் கூட இருக்கு சார். உங்களுடைய நாமினி இருக்காங்க பாருங்க, சொந்த பந்தம், அன்பானவர்கள், அவர்களுக்காக 49,20,000 ரூபாய். ஐ விஷ் டு சே 50 lakhs சார், அப்ராக்சிமேட்லி 50 லட்சம் ரூபாய் அவங்களுக்காக எப்பொழுதும் கேரண்டியா இந்த எஃப்டியில இருக்கும் சார். நீங்க வந்து கொடுத்த தொகையும் 30 லட்சம் ரூபாய் தான். உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. அதை தவிர்த்து 50 லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு அவசரம் இருக்கு. இது 100 வயது வரைக்கும் இல்லை சார், 100 வயதுக்கு பிறகு வாழ்ந்தாலும் the Utsav, the only policy up to the age of 150 years. And Utsav is the only policy with 35% of commission. சூப்பர். அப்போ இன்னொன்னு வந்து அவர் கொஞ்சம் யோசனை பண்றாருன்னு வச்சுங்க சார். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க 15,000 ரூபாய் முதல் தவணை கட்டுறீங்கல்ல சார், அன்னைக்கே நீங்க 30 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி ஆயிடுங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் அதிபதி ஆகிறதுக்கு சில ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை இப்பவே ஆரம்பிக்கலாமா அல்லது மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம்? அதுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்லை சார்.
உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு போட்டோ, உங்களோட மனைவியாரோட ஒரு போட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு, ஒரு கேன்சல் செக். இப்போதான் க்ளோசிங் பண்ணணும். முதல் தவணையை நீங்கள் பணமாக கொடுக்க ஆசைப்படுகிறீர்களா அல்லது என்ன சொல்லுவாங்க செக்குக்கு, காப்பீட்டு இது காசோலையா கொடுக்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டீங்க. க்ளோசிங்ல வந்துடுது. க்ளோசிங்ல வந்துடுதுனாக்க வேற ஒண்ணுமே கேட்கக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அட்மிட் பண்ணுங்க சார் யாரும். எப்படி கன்செப்ட்ல உற்சவ விற்கலாம். ஓகே, இப்போ உற்சவுக்கு அப்புறம் இந்த உற்சவுக்கு வந்து நிறைய கன்செப்ட்ஸ் இருக்கு. இந்த உற்சவுக்கு வந்து நிறைய கன்செப்ட்ஸ் இருக்கு. ஏடிஎம் கன்செப்ட் இதெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ்ல வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேணும். சைல்டு எஜுகேஷன் அண்ட் கேரியர் கன்செப்ட், அப்புறம் காம்போ ஆஃப் உமங் அண்ட் உற்சவ், காம்போ ஆஃப் உமங் உற்சவ், லாப் அண்ட் லக்ஷ் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ். அதே மாதிரி நிறைய டபுள் உமங், டபுள் உற்சவ், அதுக்கப்புறம் வந்து 3 ஜென்ரேஷன் கன்செப்ட். இதே மாதிரி உமங்க்கு நிறைய கன்செப்ட் இருக்கு. இது நான் ஒரு எஃப்டி கன்செப்ட் வந்து இது உங்களுக்காக தயாரித்த ஒரு கன்செப்ட். இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாக்கியெல்லாம் நேரடியாக எப்பயாவது வகுப்புக்கு டைம் கிடைச்சாக்க எனக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் வேணும். ஓகே, இன்னொன்று வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ ஆம் சார்ஜிங் நோ காஸ்ட். இப்போ 10ஆம் தேதி வந்து விருகம்பாக்கம் பிரான்ச் நம்பர் 21 ஒரு செஷன் பண்ணேன். மார்னிங் வந்து 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஜீவன் உமங். ஜீவன் உமங் வந்து 3 ஜென்ரேஷன் கன்செப்ட்ல விற்கலாம். மேங்கோ அண்ட் சீட் கன்செப்ட்ல விற்கலாம். ராஜகோபாலன், சித்ரா ராஜகோபாலன், நீங்க வந்து இதுல தானே இருக்கீங்க, அன்மியூட்ல தானே இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க சார். அன்மியூட்ல சார் இருக்கேன். இப்போ வந்து ஒரு பயிற்சி. இப்போ வந்து 8% வந்து கேரண்டி லைஃப் டைம் டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்குதுன்றாங்க. இப்போ சில படிச்சவங்க இருக்காங்க, சில இதெல்லாம் பண்றாங்க, அவங்க ஐஆர்ஆரை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேசுறாங்க, இதை பத்தி பேசுறாங்க. அப்போ என்ன ஆகுது, எப்படி ஐஆர்ஆர் போட்டாலும் 5.4% மேலே வந்து ஈல்டிங் கிடையாது. உமங்கா இருக்கட்டும், உற்சவா இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த மாம்பழம் விதை, இந்த கன்செப்ட் பிரகாரம் 11% கேரண்டீட் ரிட்டர்ன். மாம்பழ விதை விதை மேங்கோ அண்ட் சீட் கன்செப்ட் பிரகாரம் எப்படின்னாக்க, இப்போ என்கிட்ட ஒரு மாம்பழம் தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது சார். இப்போ வந்து நான் ராஜகோபால் சார் வந்து இப்போ எல்ஐசி ஏஜென்ட்ல அவர் ஒரு ப்ராஸ்பெக்ட். அவர்கிட்ட என்ன சொல்றேன், இது திருச்சி தாத்தாச்சாரியார் கார்டன்ல இருந்து விளைஞ்ச மாம்பழம். இது வந்து 100 வருடங்களுக்கு வந்து மாம்பழ சாறை கொடுத்து கொண்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான மாம்பழம். இதனுடைய விலை 15 லட்சம் ரூபாய். தங்களுக்கு தேவையா சார்? 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாக்க நான் இந்த மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கேன். ஒரே ஒரு மாம்பழம் 100 வருடங்களுக்கு உங்களுக்கு பருக 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 வற்றாமல் உங்களுக்கு பானகம் மாம்பழ சாறு கொடுத்து கொண்டே இருக்கும். 15 லட்சம் ரூபாய் விலையுள்ள இந்த மாம்பழம் தேவையான்னு நான் கேட்கிறேன். ராஜகோபாலன் சார் சொல்றாரு 15 லட்சம் ரூபாய் என்கிட்ட இல்லை. ஓகே சார், இந்த மாம்பழத்தை வாங்க நீங்க விரும்புறீங்களா இல்லையா? விரும்புறேன், ஆனா மொத்தமா இல்ல. இதே இந்த மாம்பழத்தை நான் மாத தவணையில மாதம் 10,000 ரூபாய் வீதம் நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன். சிம்பிளா தான் அதுக்கு இருக்கு. ஒன்றும் வட்டிலாம் வேணாம் சார். நீங்க தவணையா கொடுத்தா மட்டும் போதும். ஓகே சார். இத 10,000 ரூபாய் வீதம் நீங்க 15 வருடங்களுக்கு கொடுங்க சார், போதும். நீங்க 15 வருடங்கள்ல வந்து 18 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க சார். ஓகே. மாம்பழத்தோட விலை வந்து 15 லட்சம் ரூபாய் தான். ஆனா நீங்க தவணை முறையில வந்து 18 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஏன் 18 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்க, மாம்பழத்திலிருந்து வரும் சாறு, மாம்பழ ஜூஸுக்காக 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதன் உள்ள விதை இருக்கு பாருங்க, அதுக்காக நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. ஏன் விதைக்காக நீங்கள் பணம் கொடுத்தீர்கள் தெரியுமா சார்? அந்த விதை தான் இந்த மாம்பழத்தை கெடாமல் 100 வருடங்களுக்கு பாதுகாக்கும்.
ஆனால் நீங்கள் கொடுத்த மாம்பழத்திற்கு உண்டான 15 லட்சம் ரூபாய்க்கு 8% கேரண்டி 1,20,000 வித்தவுட் எனி டாக்ஸ் கேரண்டியா லைஃப் டைம் கிடைக்கும் சார். 8% உண்மையா இல்லையா? உண்மை. இதோட வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் மாம்பழத்தோட மேங்கோவோட விலை வந்து 15 லட்சம் ரூபாய். 15 லட்சம் ரூபாய்க்கு 8% வந்து என்னன்னாக்க இன்னும் 20. 1,20,000 ரூபாய். இப்போ நீங்க 3 லட்சம் ரூபாய் விதைக்கு அவசரம் கொடுத்தீங்கல்ல சார், ஆமா. அதுக்கு அப்ராக்சிமேட்டா 3% உங்களோட மாம்பழ கணக்குல அக்குமுலேட் ஆகிட்டே போகும் சார். ஓகே. நீங்க எந்த வயது வரைக்கும் நீங்க மாம்பழ சாறை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ 80 வயது 85 வயது 90 வயது 100 வயது வரை அதுல 3% கூடிக்கிட்டே போகும் சார். அந்த 3% கேரண்டி, இந்த 8% கேரண்டி. மாம்பழத்துக்கு 8% கேரண்டி, மாம்பழத்தின் உள்ள இருக்கும் விதைக்கு 3%, மொத்தம் 11% கேரண்டியா வந்து நான் கொடுக்குறேன் சார். இந்த மாம்பழம் வாங்குறதுக்கு உண்டான பதிவு பத்திரங்களை நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணிடலாமா சார்? பதிவு பத்திரம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சார். அவ்வளவுதான். பண்ணிடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சூப்பர் சார். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். 15% எல்லாரும் 8% சொல்லி விற்கிறாங்க, நீங்க 11% சொல்லுவீங்க. இது ஒரு புது கன்செப்ட். ஓகே, சீசன் கன்செப்ட் சொல்லிட்டேன் நான். சம்மர் சீசன், வின்டர் சீசன், இதை வந்து இங்க கூட உமங் விற்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 ஜெனரேஷன்ஸ் வந்து எப்படின்னாக்க, இது நிறைய பயிற்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணிடுறேன், ரிப்பீட் பண்ணிடுறேன். 30 வயது உள்ள ஒரு குடும்ப தலைவர். நான் எப்படி கொடுக்க முடியும் சார்? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். நீங்க மட்டும் நான் மியூட் ஆள் கொடுத்துறேன், நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். யாரு? நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க, மிச்ச எல்லாருக்குமே நான் மியூட் ஆள் கொடுத்துறேன். சார் ஸ்கிரீன் சரியா ஷேர் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஆகல சார். நீங்க மட்டும் மியூட் பண்ணிக்கங்க சார், நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். நான் எல்லாத்துக்குமே அன்மியூட் கொடுத்துருக்கேன். இப்ப கேக்குதா சார்? கிளியர் சார். ஓகே. இப்போ வந்து 3 ஜெனரேஷன் எப்படின்னாக்க, இப்போ வந்து ஒரு தகப்பனாருடைய வயது 35ன்னு வச்சுருக்கு, மகனுடைய வயது 5. அவருக்கு இது வந்து அப்ளிகபிள் ஃபார் உமங் ஆஸ் வெல் அஸ் உற்சவ். உமங் ஆஸ் வெல் அஸ் உற்சவ் ரெண்டுமே 3 ஜெனரேஷன்ல கொடுக்கலாம். மகனுடைய வயது 5. இப்போ வந்து 15 வருடங்களுக்கோ 16 வருடங்களுக்கோ, இப்போ 15 வருஷமே வச்சுப்போம். உமங்கும் 15 வருஷம் கொடுக்கலாம் பிபிடி, உற்சவம் பிபிடி வந்து 15 வருஷம் கொடுக்கலாம். கொடுத்தோம்னாக்க அப்போ அவருக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், இதே மாதிரி நீங்க வந்து அவருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் வர மாதிரி நம்ம பாலிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்றோம் சார், 16வது வருஷத்துல இருந்தோ அல்லது 19வது வருஷத்துல இருந்தோ 18வது வருஷத்துல இருந்தோ உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. இப்போ 15 வருடங்கள் கழித்து எவ்வளவு வருஷம் வயசாகுது அவருக்கு? 35 வயது உள்ள ஒருவருக்கு 50 வயது ஆகுது தகப்பனாருக்கு. மகனுக்கு வயது என்ன ஆகுது? 20 ஆகுது. அவர் என்ன பண்றாரு, மகன் பேர்ல தான் வந்து பாலிசி எடுத்திருக்காரு. மகனுக்கு 5வது வயசுல பாலிசி எடுத்திருக்காரு. அவரோட 20வது வயசுல பிரீமியம் பேயிங் டேர்ம் முடியுது. 18வது வயசுல பாலிசியை தன்னோட பேருக்கு அசைன் பண்ணிக்கிறாரு. தன்னுடைய பேருக்கு அசைன் பண்ணிக்கிறாரு. எந்த மெத்தட்ல? லவ் அண்ட் அஃபெக்ஷன். லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல அவர் பண்ணிக்கிட்டாரு. பண்ணிட்ட உடனே 50வது வயதுல இருந்து மகனுடைய வயசு அப்போ 20 ஆகுது. 50வது வயசுல இருந்து அந்த தகப்பனார் வந்து 80 வயசு வரைக்கும் வாழறாருன்னு வச்சுங்க. அவரு 30 வருஷம் வந்து அந்த 3 லட்சம் ரூபாயை வாங்குறாரு. 3 லட்சம் வீதம் 30 வருடங்கள்ல அவர் 90 லட்சம் வாங்கிட்டாரு. 80வது வயசுல அவரு வந்து இயற்கை எழுதி விட்டார். அப்போ மகனுடைய வயது 50 ஆகுது. அப்போ தகப்பனார் வந்து 80 வயசு வாழ்ந்தாருனாக்க மகனும் வாழலாமா? வாழறதுதான் வேண்டிய முறை. அப்போ மகனும் வந்து ரீஅசைன் பண்ணிடுறாரு. காலமாயிட்டாருனாக்கா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, எல்ஐசி ரீஅசைன் பண்ணிடுது. அவரும் வந்து 50வது வயசுல இருந்து 80 வயசு இருக்கும், 30 வருஷம். இப்போ வந்து தந்தை வந்து எவ்வளவு வாங்கினாரு? 90 லட்சம். மகனும் 90 லட்சம். 1,80,00,000. அதுவும் கேரண்டியா 2 தலைமுறைக்கு. இந்த அக்குமுலேட் ஆகுது பாருங்க உமங்ல, அந்த அமௌண்ட் 3வது மகனுக்கு மகன் பேரனுக்கு போய் சார் போகுது. அது பெருந்தொகை. உற்சவ்ல என்ன? கேரண்டீட் அக்குமுலேட்டட் அமௌண்ட்
பேயபிள் டு த நாமினி. எனக்கு உமங்கும் உற்சவும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா உற்சவோட பிரீமியம் கம்மி, உமங்கோட பிரீமியம் அதிகம். அதனால தான் அதுல அடிஷ்னலா அக்குமுலேட் ஆகுது, இதுல ஆகுது. அதனால நீங்க எந்த பாலிசியை வந்து ப்ரொமோட் பண்ணணுமோ, சப்போஸ் நீங்க உமங் வித் இருந்தீங்கன்னாக்கா உற்சவ கொண்டு போய் கொடுங்க. சப்போஸ் தகப்பனாருக்கு ஆல்ரெடி உமங் கொடுத்தீங்கன்னாக்க உற்சவ 3 ஜென்ரேஷன் கான்செப்ட்ல போய் கொண்டு கொடுங்க. சப்போஸ் உற்சவ் கொடுத்திருந்தீங்கன்னாக்க உமங்க 3 ஜென்ரேஷன் கான்செப்ட்ல கொண்டு கொடுங்க. இது ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து 2 இது ஆயிடுச்சு. 3வது இது வந்து லாப அக்கௌண்ட். லாப அக்கௌண்ட் என்னன்னாக்க இப்போ வந்து நம்ம வந்து இதே மாதிரி தான் போய் ஒருவரை சந்திக்கிறோம், அவர்கிட்ட கேட்குறோம், சார் உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? 100% மக்கள் சொல்லுவாங்க அக்கௌண்ட் இருக்குன்னு. சார் நீங்க அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனாக்கா அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குனாக்கா அதுல வந்து நீங்க எவ்வளோ வந்து இருக்கும், 15 லட்சம் 16 லட்சம் இப்படிலாம் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சமாவது உங்களுக்கு ஒரு நிலுவைத் தொகை இருக்கும் ஆவரேஜா. ஆனாக்க கேரண்டி எவ்வளோக்கு தெரியுங்களா? வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான். உங்களுடைய பேங்க்ல அக்கௌண்ட் இருந்து 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சப்போஸ் பேங்க்கு இன்சால்வன்சி திவாலா ஆச்சுனாக்க 5 லட்சம் ரூபாய் தான் கேரண்டி. ஆனால் எல்ஐசியில் ஒரு கணக்கு இருக்கு சார், அந்த கணக்கு பேரு லாப கணக்கு, லாப் அக்கௌண்ட். அதை பற்றி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லவில்லை என்றால் நான் 3 நிமிடங்களில் லாப கணக்கை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். லாப கணக்கு ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இந்த லாப கணக்கை உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 16 வருடங்களில் தாங்கள் முதலீடு செய்யும் தொகை 16 லட்சம் ஆகும். அதே சமயம் ஆயுள் காப்பீட்டு கழகமும் தங்களுடைய லாப கணக்கில் 1 லட்சம் ரூபாய் வீதம் 16 வருடங்களில் 16 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யும். தாங்கள் முதலீடு செய்த தொகையோ 16 லட்சம். ஆயுள் காப்பீட்டு கழகம் தங்களுடைய லாப கணக்கில் முதலீடு செய்த தொகை 16 லட்சம். மொத்தம் 32 லட்சம் ஆகுதா இல்லைங்களா சார்? கேளுங்க, அவர் சொல்லுவார் ஆமா. 3 தடவை ஆமாம் போட்டாச்சுன்னாக்கா பாலிசி க்ளோஸ். அடுத்தது சார் ஒரு சின்ன மேஜிக் சார், இந்த 16 வருஷம் நீங்க கட்டினீங்கல்ல சார், அடுத்த 9 வருஷம் நீங்கள் 1 ரூபாய் கூட கட்ட தேவையில்லை. உங்களுக்கு உண்டான 1 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டு கழகம் தன்னுக்கு உண்டான 1 லட்சம் ரூபாயும் 2 லட்சம் ரூபாய் வீதம் தொடர்ந்து 9 வருடங்களுக்கு தங்களுடைய லாப கணக்கில் முதலீடு செய்து கொண்டே இருக்கும். மொத்த தொகை 18 லட்சம் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 3 முதலீடுகள் ஆயிருக்கு. நீங்கள் முதலீடு செய்த தொகை 16 லட்சம், ஆயுள் காப்பீட்டு கழகம் உங்களுடைய லாப கணக்கில் முதலீடு செய்த தொகை 16 லட்சம். அதைவிட ஆயுள் காப்பீட்டு கழகம் மட்டுமே தங்களுடைய லாப கணக்கில் முதலீடு செய்த தொகை 18 லட்சம். இவை எல்லாம் சேர்ந்து மொத்த தொகை 50 லட்சம் ரூபாய் வரி இல்லாத தொகையாக தங்களுக்கு கிடைக்கும். சார் நான் உங்களுக்கு புரிதலுக்கோசரம் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் சொன்னேன். தங்களுடைய லாப கணக்கை 1 லட்சம் ரூபாய் வீதம் ஆரம்பிக்கலாமா, 3 லட்சம் ரூபாய் வீதம் ஆரம்பிக்கலாமா, 5 லட்சம் ரூபாய் வீதம் ஆரம்பிக்கலாமா, அல்லது 10 லட்சம் ரூபாய் வீதம் ஆரம்பிக்கலாமா? ஆஸ்க் த கொஸ்டின், ஆஸ்க் த கொஸ்டின், ஆஸ்க் த கொஸ்டின். அவன் தப்பி தவறி 5 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, 5 லட்சம் ரூபாயோட கமிஷனை பாரு, அப்ராக்சிமேட்டா 1,50,000 ரூபாய். இதுதான் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நீங்க கேட்கலாம், 25 16 மட்டும் சொல்லிட்டேப்பா, இதுல இன்னும் 3 இது இருக்கு, 21 15 16 10. அதுக்கு இது ஒரே பாம்ப்ளெட் தான். போய் மக்கள்கிட்ட கேளுங்க, சார் நான் என்னுடைய தொழிலே வந்து என்னுடைய குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து மக்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கணும். வேற எந்த குறிக்கோளுமே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சார் 15 வருஷம் நான் ஆயுள் காப்பீட்டுல இருக்கேன். இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து 100கணக்கான பேரை வந்து ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மூலம் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன். சொல்லுங்க, வந்து உன்னோட அக்கௌண்ட்டையா பார்க்க போறோம், உன்னோட கமிஷனையா பார்க்க போறோம். ஒரு நல்ல காரியத்திற்காக பொய் சொல்வது பொய்யோட சேர்த்திக்க கிடையாது. ஹலோ, சூப்பர். ஒரு குடும்பத்துல விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நீ தீப்பெட்டியால ஏத்து இல்ல லைட்டரால ஏத்து, எதனால ஏத்து, ஆனா விளக்கு எரியும். ஓகே, இப்ப நம்ம என்ன ஒரு அறிமுகம் பண்ணிட்டு நம்ம வந்து கேட்கிறோம், சார் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவையா?
அவர் சொல்றாரு ஆமா தேவைதான். அவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. சார் நான் 1 கோடி ரூபாய் வரி இல்லாத தொகையா இப்போ வந்து ஸ்டெப் 2ல என்ன பண்றேன், வரி இல்லாத தொகையை சேர்த்துட்டேன். வரி இல்லாத தொகையா கொடுக்க போறேன். நான் கொடுக்கும்போது உங்களுடைய வயது எவ்வளவாக இருக்கும்? என்கிட்ட 3 வழிமுறை தான் சார் இருக்கு. 16 வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 கோடி வேணுமா, இல்லது 21 வருஷங்களுக்கு அப்புறம் வேணுமா, அல்லது 25 வருடங்கள் முடிந்தவுடன் வேணுமா? உதாரணத்துக்கு அவர் 21 வருஷங்களுக்கு பிறகு எனக்கு தேவைன்னு சொல்றாரு. 21 வருஷங்களுக்கு அப்புறம் நான் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வரி இல்லாத தொகையா கொடுக்க போறேன். அப்பொழுது உங்களுடைய வயது என்னவாக இருக்கும்? அவர் சொல்றாரு அப்ராக்சிமேட்டா எனது ஒரு 61 வயசு இருக்கும்னு சொல்றாரு. டக்குன்னு சார்ட் அவர் முன்னாடி வைக்கணும். சார் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், 26,200 ரூபாய் நீங்க மாதத்தவணையா 15 வருஷங்களுக்கு கொடுங்க. நீங்க முதல் மாத தவணை கொடுக்கும்போது 26,200 ரூபாய் கொடுக்கும்போது உங்களை வந்து நான் 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி ஆக்கிடுறேன். அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி என்ன? அதான் சம் அஷ்யூர்ட். அதை தவிர்த்து உங்களுக்கு பிஓஐயும் கொடுக்க போறேன் சார், ப்ரொவைட் பண்ண போறேன். பிஓஐ என்ன? பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் 1.5 கோடி ரூபாய்க்கு, சாரி 2 கோடி ரூபாய்க்கு. என்ன? இயற்கை மரணம் எழுதினால் 50 லட்சம், ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுனாக்க 1 கோடி ரூபாய், டிசபிலிட்டிக்கு 50 லட்சம், மொத்தம் 2 கோடி ரூபாய். பாக்கி எல்லா ஆலோசகர்களும் 50 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி வைப்பான். நீ பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் 2 கோடி ரூபாய்க்கு கொடுத்து எல்லாமே வந்து பாலிசி பாண்ட்ல எழுதியிருக்கு. பேக்கேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் இது ஒரு புது கன்செப்ட். இதை வச்சு இது ஒரு டூல். அப்போ 26,200 ரூபாய் வீதம் நீங்க கொடுக்குறீங்க. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, 15 வருஷத்துல நீங்க கொடுக்க வேண்டிய தொகை 50 லட்சம் ரூபாய் தவணை முறையில, வரி இல்லாம, வட்டி இல்லாம. ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய தொகையோ என்னன்னாக்க 46 லட்சம் ரூபாய் தான். 4 லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் சார். ஏன்னா நீங்க ஆயுள் காப்பீட்டு கழகத்துல ஒரு ஆயுள் மெம்பரா சேர்ந்ததுனால 4 லட்சம் ரூபாய். அப்போ ரிபேட் அடிச்சு போயிடும். அவர் ரிபேட் கேட்டாருனாக்க சார் ஒரு 10 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு 21 வருஷத்துக்கு உண்டான என்டோமெண்ட் பிளானை கொடுங்க. 21 வருஷம் கட்டி அழட்டும். அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டுவாரு. அப்போ புரிய வைக்கணும் அவருக்கு, சார் 50 லட்சம் ரூபாய்க்கு பாலிசிக்கு நீங்க 55 லட்சம் ரூபாய் கட்டுறது நல்லதா, அல்லது 50 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 46 லட்சம் ரூபாய் கட்டுறது நல்லதா, அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய 26,200 ரூபாயில நீங்க ரிபேட்டா பாதி கேட்கறீங்களே அது நல்லதா? எது நல்லது? அப்புறம் இந்த வந்து 1 கோடி ரூபாய் ஸ்கீம் என்கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு, நீங்க வேற யார்கிட்டயும் வாங்க முடியாது. இதையும் ஒரு தகவலா சொல்லுங்க. அப்போ என்ன ஆகுது? 15 வருஷம் கட்டின உடனே நீங்க கட்டிருக்கிற 44 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாயா வகுக்கப்படுகிறது ஆயுள் காப்பீட்டு கழகத்துல. அது ஆட்டோ எஃப்டில வந்து 6 வருஷத்துக்கு போயிடுது. அந்த 50 லட்சம் ரூபாய் அப்படியே 1 கோடி ரூபாயா மாறி வரி இல்லாத தொகையா உங்களுக்கு கிடைக்கும் சார். இது வந்து 16/10 ஆர்டி கன்செப்ட்ல இல்லை. ஆர்டி கன்செப்ட்ல விற்கும் போது என்ன, ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம்ல சில பேருக்கு ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, அதுல தமிழ்ல சொல்லணும்னாக்க புரியறதுக்கு சொல்றேன், நிறைய அரிப்பு எடுக்கும். சீக்கிரமா பண்ண வேணும், இன்ஸ்டன்டா. அடுப்புல போறதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பிடணும். அவனுக்கு சொல்லுங்க, சார் எங்ககிட்ட ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு, நீங்க மாசம் 1 லட்சம். அப்படி கேட்கறவங்கிட்ட அவங்ககிட்ட பணத்திமிரு இருக்கும், இல்ல பண கொழுப்பு இருக்கும். அவங்ககிட்ட கேளுங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்களா, 3 லட்சம் ரூபாய் கட்டுறீங்களா, இல்ல 5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா தன்னால வருவான். இல்லப்பா மாசம் 10,000 ரூபாய் கட்டுறேன். 10,000 ரூபாய் வந்தா கூட நம்மளுக்கு வெற்றி தான். மாசம் 10,000னாக்கா 1,20,000 ரூபாய். ஹலோ, 14% கமிஷன். ஓகே, இப்போ வந்து லக்ஷுக்கு வரும். லக்ஷ்ல என்னன்னாக்க சிவகுமார் சார். சார் பூபதி சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? அன்மியூட் பண்ணுங்க சார். சிவகுமார் சார். எஸ் சார். சிவகுமார் சார். எஸ் சார். லக்ஷ்ல வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு. எஸ் சார். யூனிக் செல்லிங் பாயிண்ட் புரிஞ்சிடுச்சுன்னு வைங்க, லக்ஷ வித்துட்டு வந்து
எஸ் சார். அது என்ன? சார் கேரண்டீடு சார், மெச்சூரிட்டி அமௌண்ட் கேரண்டீடு. குட். நான் உயிர் கேரண்டீடு சார். அதான் போதும் போதும் போதும், இதான் நான் எதிர்பார்த்தேன். குட். The only one policy in the world, எல்ஐசியை தவிர்த்து எங்கேயும் எந்த உலகத்துல எந்த ஆயுள் காப்பீட்டு கழகத்திலையும் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனிலையும் கிடையாது. மெச்சூரிட்டி கேரண்டீட். நீ வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எழுந்து நின்றாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எழுந்து நின்றாலும் சரி, இறந்தாலும் சரி, மெச்சூரிட்டி கேரண்டீட். அதனால இது எஜுகேஷன், மேரேஜ் பர்பஸ், ரிட்டையர்மெண்ட் பர்பஸ், எங்க வேணாலும் நீங்க ப்ரொமோட் பண்ணி இதை கொடுக்கலாம் தைரியமா. ஓகே, இப்போ இதுல ஒரு ஸ்லைடு இருக்கு பாருங்க. ஏன்னாக்க இப்போ நம்ம எந்த ஒரு குடும்பத்தாரோடையும் போயிட்டு அவங்க கிட்ட 3 பர்பஸ் கேட்கணும். சார், வாழ்க்கையில நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பெரும் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அந்த 3 பெரிய செலவுகள் எது என்றால், குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் திருமணம், உங்களுக்கு உண்டான ஓய்வூதியத்திற்குண்டான ஏற்பாடு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 90% மக்கள் என்னன்னாக்க இமோஷனல் அட்டாச்டு ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், குழந்தைகளோட கல்விக்கோசரம் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ என்னன்னாக்க அவங்க கிட்ட ஒரு 5 வயதிலிருந்து 8 வயதுக்குள்ளார குழந்தைகள் இருக்காங்க. அதனால்தான் அவங்க குழந்தைக்கு கல்விக்கோசரம் அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த யாருக்கிட்ட நீங்க ப்ராஸ்பெக்ட் கிட்ட போயிருக்கீங்களோ அவருக்கு 3 வயது ஆகுதுன்னு வச்சுங்க. அடுத்த கேள்வி என்னன்னாக்க, உங்களுடைய 3 வயது குழந்தை ராஜுவை நீங்கள் எந்த மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அவர் சொல்றாங்க, அவரை நான் ஒரு இன்ஜினியர் ஆக்கி ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஓகே, குட். அதுதான் நானும் விரும்புறேன் சார். உங்க குழந்தை இன்ஜினியரோ டாக்டரா ஆகணும், அப்பதான் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு தேதி 19 18. ஆமா சார், 18. சரி சார், இன்னைக்கு 18 மே மாதம் 2025. உங்களுடைய குழந்தைக்கு 19 வயது ஆகிவிட்டது. அவரோட இன்ஜினியரிங் படிப்புக்கு 19, 20, 21, 22 4 வருஷம் படிப்புக்கு போக போறாரு. இன்னிலேருந்து இன்னைக்கு 19 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இன்றைய நிலைமையில் அடுத்த 4 வருடங்களுக்கு அவருடைய பொருளியல் கல்விக்கு, இன்ஜினியரிங் படிப்புக்கு எவ்வளவு பணம் தேவையாக இருக்கும்? இப்போ அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாருன்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாயா தேவையா இருக்கும். சார், இன்றைய தேதியில் 2025 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்றால், இன்றையிலிருந்து தங்கள் குழந்தைக்கு 16 வருடங்கள் கழித்து 19 வயதாக போகிறது. அப்பொழுது 1 மடங்கு அதிகமாக தேவைப்படுமா, அல்லது 2 மடங்கு அதிகமாக தேவைப்படுமா, அல்லது 3 மடங்கு அதிகமாக தேவைப்படுமா, அல்லது 5 மடங்கு அதிகமாக தேவைப்படுமா? இங்க நம்மளுக்கு எவ்வளவுதான் இன்டெலிஜென்சி இதெல்லாம் இருக்கு சார், ஐஆர்ஆர், இன்ஃப்ளேஷனு அதெல்லாம் பிரகாரம் பார்த்தாக்கா அப்போ படிப்போட செலவு அதிகமாகும் அப்படிலாம் கேட்காதீங்க. சும்மா கிராமத்து பாஷையில 1 மடங்கு அதிகமாக தேவைப்படுமா, அல்லது 2 மடங்கு, 3 மடங்கு, அல்லது 5 மடங்கு. அவர் உதாரணத்துக்கு ஒரு குத்து மதிப்பா சொல்றாருன்னு வச்சுங்க, 4 மடங்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும்னா அப்போ 40 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்போ 40 லட்சம் ரூபாய் தேவைப்படும் சார். உங்க குழந்தைக்கு பொறியியல் கல்லூரிக்கு போறதுக்கு 4 வருஷத்துக்கு ஏதாவது எஜுகேஷனல் டெபாசிட், மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல், அப்படி 4-5 வார்த்தையில சொல்லுங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில, தெலுங்குல எல்லாத்தையும். அவன் அப்படியே மூளை அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமாம்பா, ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு எல்ஐசி கார் வந்தார் குழந்தை பிறந்தோடனே, உங்க குழந்தைக்கு எஜுகேஷன் பாலிசி எடுத்துங்கன்னு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு 21 வருஷத்துக்கு. ஏன்னா நம்மளால 21 வருஷம் கொடுப்போம். 21 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு சார். அவர் ஏதோ ஒன்று உங்களோட
குழந்தையோட கல்விக்கு முதல் படியில காலை எடுத்து வச்சுட்டாரு. வைக்கிறதுக்கு அவரையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அந்த மூவரையும். ஆனாக்க அந்த 2 லட்சம் ரூபாய் போதாது சார். எனக்கு ரொம்ப அதிகமா போனா அது 4 லட்சம் ரூபாய் ஆகும். இப்போ துண்டு விழுது 36 லட்சம் ரூபாய். அந்த 36 லட்சத்துக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணாதான் சார் உங்க செல்வன் ராஜு 19 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் பொறியியல் கல்லூரியில கல்வி கற்று அவனுக்கு இது பட்டமளிப்பு விழா நடக்கும் சார். அந்த பட்டமளிப்பு விழாவில் உங்க ராஜு கல்லூரியிலே முதல்ல இருக்கிறதுனால அவனை மேடையில கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது தாய் தந்தையான உங்களையும் கூப்பிடுறாங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அவர் சொல்லுவார், சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இந்த ஏற்பாடு செய்யல, பொருளாதார தடையினால உங்களோட செல்வனோட ராஜுவோட பொறியியல் கல்லூரியுடைய கனவு நனவாகாமல் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? ரியாலிட்டியை கொண்டு இமேஜினரியா, ஏன்னாக்கா நம்ம ப்ராடக்ட் இமேஜினரி ப்ராடக்ட், அதுக்கு கற்பனை உலகத்துல கொண்டு போய் அவனை விழவை திருப்பி எழுப்பி நிக்கவை. அப்பதான் பாலிசி. அப்போ அதுக்கு உண்டான 40 லட்சத்துக்கு துண்டு விழுது 36 லட்சத்து ரூபாய்க்கு. 36 லட்சத்தை சம்மர்ஷூட என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிடணும். 18 லட்சம் 18 லட்சம். யார் பேர்ல? தாய் பேர்ல 18 லட்சம், தந்தை பேர்ல 18 லட்சம். முடிஞ்சா 20 லட்சம். நார்மல் மெடிக்கல் பாலிசியை க்ளோஸ் பண்ணு. எங்க? பிரான்ச்சில். 40 லட்சத்துக்கு அவனுக்கு மட்டுமே கொடுத்தா அப்புறம் அது மெடிக்கல் பண்ணு, அது பண்ணு, ஸ்பெஷல் ரிப்போர்ட் பண்ணு, அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, ஐடிஆர் கொடு. இதெல்லாம் தொந்தரவுலாம் போகவே கூடாது. டிவைட் அண்ட் ரூல். ஆங்கிலேயன் எப்படி நம்மளை பிரிச்சு ஆண்டானோ அதே மாதிரி பாலிசியும் பிரிச்சு விற்க பாருங்க. ஈஸியா பிரான்ச்சில் கம்ப்ளீட் ஆகிட்டே போகும். 1 கோடி ரூபாய் பாலிசியா இருந்தாலும். லக்ஷ்யம் சொல்லியாச்சு. அமிர்த் பால் ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட். ஓகே, கேரண்டி 80%. நல்லா படிச்சுங்க, நல்லா வில்லுங்க. ஜீவன் சாந்தி டிஃபர்ட். இது என்னன்னாக்க இதுக்கு ஒரே ஒரு கன்செப்ட் தான், டிஃபர்டு டாக்ஸ் பிளான். டிஃபர்டு டாக்ஸ் பிளான்ற கன்செப்ட்ல வித்தீங்கன்னாக்க பாலிசி ஈஸியா விற்கும். எப்படின்னாக்க ஒருத்தன் பணம் இருக்கிறவன் தான் சாந்தி போட போறான், அக்ஷய் போட போறான். இப்போ ஒருத்தர் எப்படி 1 கோடி ரூபாய்க்கு போடுறாருன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வருஷமும் வர அவருக்கு வட்டி தொகை ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அவர் வரி கட்டி தான் ஆகணும். ஆனா நம்ம 5 வருஷத்துக்கு டிஃபர்டு கொடுத்தோம்னாக்கா 5 வருஷம் என்ன ஆகுது? அது தெரியவே போறது இல்லை. அப்போ டாக்ஸும் கட்ட வேணாம். 5வது வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்துல இருந்து, அதுவும் எதுக்காக அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே அங்கே நம்ம எல்ஐசியில தங்கிடுச்சு. அதுக்கு பதில் 9% 10% பென்ஷன் வருது பாருங்க. அதுதான் அதுக்கு தான் வரி. அதுவும் என்ன பண்ணும்? வரி இல்லாத தொகையா கொடுக்கணும்னாக்க யாருக்கு ஈல்டிங் இல்லையோ, ஜாயிண்ட் பாலிசியில சப்போஸ் அவரோட துணையாருக்கு எந்த வருமானமும் இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் பேர் துணையார் பேர் போடுங்க, அடுத்த பேர் இவரோட பேர் போடுங்க. அப்போ துணையாருக்கு என்ன இது வருதோ, இன்கம் வருதோ, பென்ஷன் வருதோ, அது 12 லட்சம் வரைக்கும் தான் வரி இல்லையே, வரி இல்லாத கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் சொல்லி கூட விற்கலாம். அதே மாதிரி டிஃபர்ட் டாக்ஸ் பிளான் கூட அந்த கன்செப்ட்லயும் சாந்தியை கொண்டு போனீங்கன்னாக்க சிங்கிள் பிரீமியம் 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்க ஆசைப்படுங்க. அப்போ உங்களுடைய எம்டிஆர்டி கமிஷன்ல 2 லட்சம் ரூபாய் தன்னால சேர்ந்துடும். ஓகே, அடுத்தது நிறைய பேருக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் யங்கஸ்டர்ஸ் இருந்து வருது. அப்போ நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார், இன்சூரன்ஸ்ன்றது ஒரு செக்யூரிட்டி தான். சப்போஸ் ஓகே, நீங்க இன்சூரன்ஸ் எடுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரியே
டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க 2 கோடி ரூபாய்க்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு. 2 கோடி ரூபாய் உங்களுடைய மனைவிக்கு கிடைக்குது. அந்த 2 கோடி ரூபாய் எங்கெங்க போக போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா சார்? அதை ரியாலிட்டியா நான் சொல்றேன் சார். மொத்தமாக கிடைக்கக்கூடிய பணம் எப்பொழுதும் நிலையாக நின்றதாக சரித்திரம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க ரொம்ப அதிக தூரம் போக வேண்டாம் சார். உங்க மச்சான்ட்டு ஒருத்தர் இருக்கார். யாரு? உங்க மனைவிக்கு தம்பி. அந்த 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு திருமணம் ஆனதுலேருந்து 3 தடவையோ 4 தடவையோ தான் பார்த்துருப்பாரு. ஒரு பொங்கலுக்கோ இப்போ அதுவும் கடனேன்னு வந்திருப்பாரு. இப்போ அந்த 2 கோடி ரூபாய உங்களோட மனைவியிலிருந்து வாங்குற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தது யாருக்காக? உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும். 3வது மனிதனாக உன்னுடைய மச்சானுக்கோ இல்ல மாமனுக்கோ இல்ல சுற்றத்தாருக்கோ இல்ல அவங்களுக்கோசரம் கொடுக்கறதுக்கு. ஆனா இதுதான் சார் நிகழும். ஆனா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துங்க, அதோட வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு தேவையான கன்வென்ஷனல் பாலிசி அதையும் எடுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் சார். அதோட குறைஞ்சபட்சம் 20லேருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு பணம் திரும்பி வருமாறு அதையும் ஏற்பாடு செய்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் வில்லுங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல 18% வருது, 20%. கரெக்ட். எல்ஐசிலையும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குப்பா. அதை பத்தி நான் கொஞ்சோண்டு விவரம் சொல்றேன். இந்த ஸ்லைடை இது பண்ணி நீங்க அவருக்கு முன்னாடி வைங்க சார். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு சொல்றாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நாங்க அதை எஸ்ஐஐபின்னு சொல்றோம், சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல இருந்தே புரிஞ்சிருக்கோம் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆயுள் காப்பீடு கிடையாது, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். எங்ககிட்ட ஆயுள் காப்பீடும் இருக்கிறது, முதலீடும் இருக்கிறது. இதுக்கு உண்டான வழிமுறையில பார்த்துப்போம் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ல 15% கிடைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, 20%. உதாரணத்துக்கு 15%. எங்களுடைய எஸ்ஐபியில ஆல்ரெடி 20% கொடுக்குது சார். இருந்தாலும் நான் 15%. நிவேஷ் பிளஸ் 20% கொடுத்துட்டு இருக்கு. 15% வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் நீங்க அங்க முதலீடு பண்றீங்க, இங்கேயும் 20,000 ரூபாய் முதலீடு பண்றீங்க, அங்கேயும் 15 வருஷம் பண்றீங்க, இங்கேயும் 15 வருஷம் பண்றீங்க. 15 வருஷத்துல அங்கேயும் 36 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க, இங்கேயும் 36 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க. 15% பிரகாரம் அங்கேயும் 1 கோடி ரூபாய் ஆகுது, இங்கேயும் 1 கோடி ரூபாய் ஆகுது. இந்த 1 கோடி ரூபாய் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகிறது என்று பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு சார். அந்த கேபிட்டல் கெயின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்க முதலீடு செய்ததில் 1 கோடி ரூபாயில 36 லட்சம் ரூபாய் மைனஸ் ஆயிடுது. பாக்கி 64 லட்சம் ரூபாயில ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1,25,000 ரூபாய் போன அப்புறம் 62,75,000 ரூபாய்க்கு உண்டான வரி 7,86,375 ரூபாய் வரி போயிடுது. பாக்கி மிச்ச பணம் எவ்வளோ? 54,90,000 ரூபாய் தான். ஆனால் உங்களுக்கு ஆயுள் காப்பீடும் சேர்த்து கொடுத்ததுனால எங்களுடைய எஸ்ஐபியில 1 ரூபாய் கூட வரி இல்லாத, மொத்தமும் 1 கோடி ரூபாயில 1 ரூபாய் கூட துண்டு விழாத கேபிட்டல் கெயின், அது இது எந்த டாக்ஸும் இல்லாத மொத்தமா கிடைக்கும். அதை தவிர முதல் நாள்ல இருந்து உங்களுக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு இயற்கை மரணத்துக்கு உண்டான காப்பீடும், ஆக்சிடென்டல் டெத்துக்கு விபத்து காப்பீடு, இறப்புக்கு உண்டான காப்பீடு 48 லட்சமும் கிடைக்கும். அது அங்க இல்லவே இல்லை சார். இதை அப்படியே காட்டி நீங்க எஸ்ஐபி இதுல பெரிய பெரிய மாசத்துல நீங்க எஸ்ஐபி எப்பொழுதுமே குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி பிரீமியம் விற்காதுங்க. தயவு செய்து மந்த்லி பிரீமியம் விங்க. அப்பதான் 15லேருந்து 20% கிடைக்கும். ஓகே ஓகே. அடுத்தது ஒரு சிறிய அறிவிப்பு. நம்ம நண்பர்னு வச்சுங்க, கேரியர் ஏஜென்ட்
இதுன்ட்டுன்னு ஒரு புக்கு வெளியிட போறாரு. அதோட புக்கோட விலை வந்து 500 ரூபா. ஆனாக்க இது 250 ரூபா வீதம் அந்த புக்கை அவர் வந்து கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரு. அவரோட நம்பர் வந்து நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க அவகாசம். நீங்க அதுல குரூப்ல வந்து போடுங்க சார். என்னன்னாக்க ஒவ்வொரு ஏஜென்ட் கிட்டையும் இருந்தாக்க அது வந்து அவங்க வந்து த இன்சூரன்ஸ் சாம்பியன்ஸ் டெய்லி ஒர்க் புக், த இன்சூரன்ஸ் சாம்பியன் டெய்லி ஒர்க் புக். இதுல வந்து 90 நாட்களுக்கு உண்டான பூரா குறிப்பேடுகள் இருக்கும். அவருக்கு அவரே வந்து எப்படி வேலை செய்யணும், அவரே மார்க் போட்டுக்கலாம், எத்தனை வந்து பேர் கஸ்டமரை சந்திக்கிறாரு, எல்லாம் வந்து இது ஒரு டெய்லி ஒர்க் புக்கு. இதோட விலை வந்து 500 ரூபா. ஆனால் 250 ரூபா வீதம் அவர் கொடுக்கறதுக்கு இது பண்றாரு. யாருக்கு தேவையோ, நான் அவரை ப்ரமோட் பண்ணல, ஆனாக்க நான் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரிவிக்க வேண்டிய என்னோட கடமை. அவரோட எங்களுக்கு நம்பரை சொல்லிடுறேன். சார் எனக்கு நீங்க அனுப்புங்க, நம்ம டீம்ல அனுப்புங்க, நம்ம குரூப்ல போட்டுடலாம் சார், ஒன்றும் ஆ பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அடுத்தது நீங்க வந்து இப்போ வந்து மார்ச் மாதம், சாரி பிப்ரவரி மாதம் வந்து ரிட்டையர்ட் ரிச்னு நான் ஒரு புக்கு வந்து இது பண்ணேன். 1000 புக்கு வெளியிட்டேன். அது 9 நாளில் தீர்ந்துடுது. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 500 பேர் வாங்கினாங்க. அது கொரியர் சார்ஜோட 250க்கு கொடுத்தேன். இப்போ ஒரு புக்கு கூட என்கிட்ட இல்லை. திரும்பி ஜூலையில் இம்ப்ரூவ்டு வெர்ஷனா அதில் வந்து இந்த இது எல்லாமே இந்த புக்கில் இருக்கிறது தான். இதை தவிர்த்து என்ன பண்ண போகிறேன்னாக்க இதில் எல்லாம் இண்டெக்ஸ் ப்ளஸ், நிவேஷ் ப்ளஸ் எல்லாமே இருக்குது. உமங், உத்சவ், அமிர்த் பால், பீமா, இது மணி பேக், ஜீவன் உத்சவ், லாப் அக்கௌண்ட், அமிர்த் பால், ஜீவன் தருண், கன்செப்ட், ரிட்டையர்ட் ரிச்ன்ட்டு ஒரு புக்கு, ரிட்டையர்ட் வித் கான்ஃபிடன்ஸ். இதை வந்து ஜூலை மாதம் திரும்பியும் இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக இதில் இதை தவிர்த்து 15 கன்செப்ட் சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு பேஜுக்கும் தனியாக யூடியூப் இருக்கும், எல்லாம் இருக்கும். விலை வந்து இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 400 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அது வெளியிட்டோன்னா உங்கள் குரூப்புக்கும் தெரிவிச்சிடுறேன். ஆனால் லேர்னிங் பண்ணால் தான் ஏர்னிங் பண்ண முடியும். வித்தவுட் லேர்னிங் யூ காண்ட் ஏர்ன். இதை மனசில் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களில் 9 மணிக்கு சொன்னீங்க, கரெக்டாக இப்போ 9 மணி ஆகுது. கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய நிலைமை வந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 21 விதமான சேல்ஸ் டிப்ஸு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்ககிட்டேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சூப்பர் சார். ஒவ்வொரு ப்ராடக்டையும் 21 விதமாக எப்படி சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எப்படி வைக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் கேட்டிங்கனாக்க இன்கம் குரூப் வந்து மக்களுடைய பகுதிப்படுத்தணும்னா என்ன சொல்லுவாங்க, லோயர் இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், அப்பர் மிடில் குரூப். பார்த்தீங்கன்னாக்க லோ இன்கம் குரூப், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், அப்பர் மிடில் இன்கம் குரூப், HNI, அல்ட்ரா HNI, NRI. அதுலேயே 2 பங்கு இருக்கு. பணக்கார NRI, ஏழை NRI. அங்கே போய் டாக்ஸி ஓட்டுறவனும் NRI தான். அதே மாதிரி இவ்வளோ பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி பாலிசியை கொண்டு சேர்க்கணும், அதுக்கு 21 வழிமுறைகள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு. இதெல்லாம் எப்போயாவது நேரடியாக சந்திக்கும் போதோ இல்லது 3 மணி நேரம் எப்போயாவது நீங்கள் வந்து தொய்வு இல்லாமல் நேரம் கொடுத்தீங்கன்னாக்க அப்போ நம்ம சொல்லிக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் கேட்காமல் இருந்தால் அதை விட நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீங்க அந்த உங்க ஸ்கில் செட் மட்டும் எடுத்துக்கோங்க. அன்பு நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து ஃபீட்பேக், சார் நீங்க இப்படி நடத்துனீங்க அப்படி நடத்துனீங்கன்னு எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். அது எல்லாமே ஃபீட்பேக்ல போடுங்க. என்ன காரணம்னா டைம் 15 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே ஆன் டயத்துக்கு முடிக்கணும். ஸோ உண்மையாவே இந்த பயிற்சி வகுப்பை வந்து நாங்கள் வித்தியாசமான கோணத்தில் பார்த்துருக்கோம். ஒரு ப்ராடக்டை 21 வயசுல வந்து ப்ராடக்ட் பண்ணணும். உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை சார். உங்களுக்கு தேவைப்படுறப்ப கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுடைய இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிருங்க சார். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி பண்றதுன்னு. இல்ல மேல பாருங்களேன், பாப்பா இருந்தா சொல்லுங்களேன். ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ண அங்கேயே ஸ்டாப் ஷேர்னு இருக்கும். ஸ்டாப் ஷேர்னு இருக்கும். பாப்பா இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன்.
பாப்பா இருந்துச்சுல. அது அம்பிகா ஷேர்ல போய் தானே போகணும். அல்ல, நீங்க ஷேர் பண்ண மேல நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த ரெட் ஓகே வந்துருச்சு. ஓகே ஓகே. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், ஒன்லி ஃபார் கொஸ்டின்ஸ். சிறப்பா இருந்தது. ஃபீட்பேக் வந்து உங்களுடைய நம்மளுடைய குரூப்ல போடுங்க. ஏன்னா அப்ப நீங்க போட்டாதான் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, ட்ரைனிங் கிளாஸ்ல வந்து என்ன கத்துக்கிட்டீங்கிறத பார்த்து அடுத்து நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நரசிம்மன் சார் நீங்க பண்ணிக்கங்க சார். சார், அனைவருக்கும் வணக்கம். ராமண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். சார், சின்ன ஒரு டவுட் எனக்கு. ஆ லாப்ல அக்கௌண்ட்ல நீங்க ஆர்டி சொன்னீங்க இல்லையா, ஆர்டி அக்கௌண்ட், ஆ அது மட்டும் கொஞ்சம் விளக்கம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். விளக்கம் கொடுத்தீங்கன்னா எப்படி ஓகே பேசுறது சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்றோம். அவர் சொல்றாரு என்னால 10,000 ரூபாய் மாசம் வந்து முதலீடு பண்ண முடியும்னு. ரொம்ப நல்லது சார். 10,000 ரூபாய் வீதம் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னாக்க வருடத்திற்கு நீங்க 1,20,000 ரூபாய் முதலீடு பண்ணணும். 1,20,000 ரூபாய் வீதம் நீங்க 10 வருஷத்துக்கு மட்டும் முதலீடு பண்ணா போதும் சார். நீங்க முதலீடு செய்யக்கூடிய தொகையோ 12 லட்சம். ஆனால் 6 வருடங்களுக்கு நீங்கள் எந்த தொகையும் செலுத்த தேவையில்லை. அந்த சமயத்திலும் நாங்க உங்களுக்கு வட்டி என்னும் விதத்தில் கொடுக்காமல் போனஸை அக்குமுலேட் பண்ணி ஆட் பண்ணி 16வது வருடம் முடிந்தவுடனே அப்ராக்சிமேட்டா 24 லட்சம் ரூபாய் கொடுக்கும். அப்ராக்சிமேட்டான்னு சொல்லணும். எனக்கு 24 லட்சம் வராது, 23,62,000 ரூபாய் வரும். ஏன்னாக்க எப்பொழுதுமே 16-10 கன்செப்ட் என்னன்னாக்க 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ பணம், அதுக்கு 16வது வருஷத்துல முதிர்வு தொகை வந்து டபுளா இருக்கும் அப்ராக்சிமேட்டா. அதே மாதிரி 21-15 எவ்வளவு சம்மர்ஷூட் கொடுக்குறீங்களோ அதுக்கு டபுள் வந்து மெச்சூரிட்டியா இருக்கும். ஓகே 25-16 சொல்லுங்கண்ணா. 25-16 3.2% இருந்து 3.5% வயதிற்கு ஏற்ப அதோட முதிர்வு தொகை வேறுபடும். இதுதான் லாபம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். Thank you. அவையோருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. ஓகே, ட்வீட் பண்ணிக்கங்க. சோமநாதன் சார். சார், குட் ஈவினிங் சார். சோமநாதன் ஃப்ரம் பெங்களூர் சார். சொல்லுங்க சார். உங்க புக்கு வாங்கினேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். படிச்சு பார்த்தேன், ரொம்ப தெளிவா எழுதியிருக்கேன். சின்ன டவுட் ஒண்ணு சார். இன்னைக்கு இந்த லக்ஷால நீங்க சொன்னீங்க இல்லையா, கேரண்டீட் எல்லா பாலிசிலுமே கேரண்டீட் தான் சார் மெச்சூரிட்டி. அதுல மட்டும் ஸ்பெசிபிக்கா கேரண்டீட் சொல்றேன் இல்லையா? பாக்கி பாலிசியில சப்போஸ் ஒருவர் நடுவுல இறந்துட்டாருனாக்க அவருக்கு சம்மர்ஷூடும் அத்தனை வருஷத்துக்கு அக்குமுலேட்டட் போனஸையும் கொடுத்துட்டு பாலிசி முடிஞ்சிடும். ஓகே ஓகே. லக்ஷ்ல வந்து இறந்துட்டாருன்னு வச்சுங்க. கரெக்ட். இன்னொன்னு சொல்றேன், இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்துக்கு மெச்சூரிட்டி 100% இல்ல 110% டெத் மெச்சூரிட்டி. ஹலோ. ஓகே ஓகே சார். ஓகே. அவன் 10 ரூபாய்க்கு 10 லட்சத்துக்கு பாலிசி எடுத்திருந்தானாக்கா 11 லட்சமா கிடைக்கும். ஓகே ஓகே. யாருக்கு? அவரோட குடும்பத்தாருக்கு. அதை தவிர்த்து இறந்ததுல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து சம்மர்ஷூட் 10% ஸ்டைஃபண்டா கிடைக்கும். ஓகே 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 ஓகே. மணி பேக் கிடைக்கும், கேரண்டியா கிடைக்கணும்னு சொல்லாதீங்க. வாழ்வாதாரத்துக்கு ஸ்டைஃபண்டா கிடைக்கும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. அதான் இல்ல மெச்சூரிட்டி கேரண்டின்னு சொன்னேன் இல்லையா, அதனால நான் அதை சேர்த்து இதையும் சொன்னேன். வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எழுந்து நின்றாலும் சரி. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாரும் கேள்விகள்? ஃபீட்பேக் சொன்னதுனால, நான் கொஸ்டின் சொன்னதுனால 3 பேத்துக்கு மேல யாரும் கேட்கல. சுப்பிரமணியன் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கேள்வி இல்ல, வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்றேன். கேள்விகள் இல்லை. தேங்க்யூ சார். அப்புறம் கணபதி சார் வந்திருக்காங்க. இல்ல, இவரு ஆரி கணபதி. சார் வணக்கம் சார். நான் உங்களுடைய செஷன் வந்து நான் இங்க சென்னையில் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். லாஸ்ட் இயர் எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர். ஹலோ. லாஸ்ட் இயர் எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணிருக்கேன் சார். இப்போ ஒரு क्वेश्चन என்னன்னா, இந்த வருஷம் WMDRT பண்ணுங்க. நன்றி சார். நன்றி சார்.
சார் இப்போ உமங் வந்து சொன்னீங்க இல்லையா, ஆ ஸோ நம்ம அந்த பாலிசி வந்து இது assign பண்ணிடுறோம் சொன்னீங்க இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் எப்படி அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னாங்க? தேர்ட் அசைன்மெண்ட் பிளான் சொன்னீங்க இல்லையா, லெவன்த் அஃபெக்ஷன் தேர்ட் அசைன்மெண்ட். சொல்றேன் கணபதி சார். லெவன்த் அஃபெக்ஷன்ல வந்து நம்ம அசைன் பண்ணி கொடுக்குறோம்ல சார், ஆ 3 ஜெனரேஷன், அதை கேட்கிறாரு சார். அச்சா ஓகே. இப்போ வந்து என்னன்னாக்க, இப்போ பிஸ்னஸ்காரங்களாம் வந்து பாலிசியை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, பேங்க்கில் வந்து அதை இது பண்ணி அடமானம் வச்சு எல்ஐசியில் வந்து அசைன் பண்ணி பேங்க்கில் வந்து கடன் வாங்குறாங்க. அவ்வளோ பெருந்தொகை, பெரிய பெரிய பாலிசிலாம். அதே சின்ன சின்ன பாலிசி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எல்ஐசியில் டைரெக்டாக பாலிசியை வச்சு லோன் வாங்குறாங்க. லோன் வாங்குறாங்கனாக்கா அதுவும் ஒரு அசைன்மெண்ட்டு தான். எல்ஐசியில் வந்து அதை அசைன் பண்ணிடுறாங்க. ஓகே. ஆனாக்கா இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்க, பாலிசியை எங்கேயுமே விற்காத, அவன் வீட்டில் தான் இருக்கு, அவன் புள்ள பேரில் தான் இருக்கு. ஆனாக்கா பாலிசி என்ன பண்ணுறாரு தகப்பனார், அவருக்கு 18 வயசு ஆனோடனே, மேஜர் ஆனோடனே தன்னுடைய பேருக்கு அசைன் பண்ணிக்கிறாரு. அது என்ன கன்செப்டில் அசைன் ஆகுதுனாக்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கன்செப்ட். ஒரு தாயாரோ தகப்பனாரோ தன்னுடைய மகனோ மகளோட பாலிசியை தான் பேருக்கு அசைன் பண்ணி வாங்கிக்கலாம். அசைன் பண்ணி வாங்கிட்டாருனாக்கா அவர் பேருக்கு தான் வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் வருஷம் வருஷம். அவர் இருக்கும் வரை அப்படியே வச்சுக்கலாம். இறந்த பிறகு ரீஅசைன் ஆகிடும். புள்ள வந்து பாலிசியை கொண்டு கொடுத்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து ரீஅசைன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவர் வாங்கிப்பார். அவ்வளோதான். எஸ் சார், ஓகே சார், தேங்க்யூ. சார், இதுல ஒரு வேற யார் இருக்கா? ஹலோ, வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து சுகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் இப்போதான் சார் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் எல்ஐசியில. எனக்கு உங்களோட நாளைக்கு ஃபோன் மீட்டிங் பண்ணுங்க 9 மணிக்கு. ஓகே சார். உங்க மீட்டிங் அட்டன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். 9 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். எனக்கு உங்க குரூப்ல கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல, எனக்கு நீங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். உங்க நம்பர் சார், உங்க நம்பரும் எனக்கு தெரியும். நான் குரூப்ல போறேன் சார், நான் குரூப்ல போறேன். நன்றி 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 சார். நான் குரூப்ல இல்ல, புதுசா வந்திருக்கேன் நானு. யாரும் சென்னையில இருந்து. சரி, 944 குடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என் பேர் சுகுமார் சார். ஒரு நிமிஷம். ஏன்டா சவுண்ட் கம்மியா இருக்குது மீட்டிங்ல? 944 36 36 75 75 410. 410. ஆமா சார், நாராயணன் சார். என்ன சார் சவுண்டு? நன்றி சார், நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்டு வேற ஏதாவது இருக்கா? நம்ம சிஓடி மெம்பர்ஸ் யாராவது பேசுறாங்க பேசுங்க, யார் வேணாலும். செல்வம்னா வணக்கம். வணக்கம். சிவகுமாரன் லாஸ்ட் அவுட் ஆஃப் சொல்லிக்கிட்டோம். சொல்லுங்க. சாருடைய கிளாஸ் வந்து எப்பவும் போல ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு 2-3 டவுட்ஸ் இருந்தது. ஆல்ரெடி நான் சாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணதுல 2-3 டவுட் இருந்தது. இன்னைக்கு அது கிளியர் ஆயிருச்சு. அந்த சார் சொன்ன விஷயத்துல இந்த மான்சூன், அந்த ரெயின், நம்ம டேம் மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் அவருடைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லி ஒரு பாலிசி வாங்கினேன். அது வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு 15,000 ரூபா ப்ரீமியம் கிடைச்சது. அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சாருக்கு தேங்க்ஸு. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கிளாஸு, அழகாக எடுத்தார். இன்னைக்கு நல்லா நிறைய மக்களும் பயன்பெற்றாங்க. சாருக்கு அடுத்தடுத்த செஷன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். தேங்க்யூ சார். இதே மாதிரி 15 கன்செப்ட் இருக்குப்பா சாலிடா. அதுக்கு 15 கன்செப்டுக்கு உபரி கன்செப்ட் வந்து 15 85, மொத்தம் 100 கன்செப்ட் இருக்கு. உங்க சேவை எங்களுக்கு தேவை சார். கண்டிப்பா கூப்பிடுறோம் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் விஜயா மேடம். விஜயா, நீங்க பேசுறீங்களா? கல்யாணக்கா. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். செஷன் ஃபீட்பேக் தரவேனா சொல்லிட்டாங்க, அதனால எல்லாம் சைலண்ட் ஆயிட்டோம். இல்ல ஃபீட்பேக் வந்து நான் குரூப்ல தான் போட சொன்னேன். நல்லதுதான், குரூப்ல போட்டா தான் அடுத்து பாக்கணுங்கிறதுக்காக தான். இது ஒரு சரி பண்றது. சைலண்டா இருக்கும். அதனால சூப்பரா இருந்தது சார். நிறைய கான்செப்ட் செல்லிங் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 3 ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த லட்சியம் சொல்லியே கொடுக்கல, அது அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். உங்களோட 500 ரூபாய் கூட நல்லா இருக்கும் சார்.
அதுவும் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். ஆ ஓகே சரி சார். சரி good. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சார் எல்லாருக்கும் கிளாஸ் கொடுத்து நாங்க எல்லாம் வந்து நல்லா மோட்டிவேட் ஆகி பிசினஸ் பண்ணணும்னு வாழ்த்துங்க சார். இல்ல ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வந்து எவ்வளவு பேர் இந்த இன்னைக்கு வகுப்புல வந்தாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்திருக்காங்க. எல்லாரும் செப்டம்பருக்குள்ள 120 நாட்குள்ள எம்டிஆர்டி பண்ணணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜேந்திரன் சார். செல்வண்ணா, சத்யா, முரளி சார் 2 பேர் வந்திருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ கொஸ்டின் இருக்கான்னு தெரியல. ஓகே क्वेश्चंस இருக்கா? நோ ஹலோ ஃபீட்பேக். சார். சொல்லுங்க ஹலோ மேடம். சார். சத்யா மேடம் சொல்லுங்க. எஸ்ஐபி மந்த்லி கட்டலாம்னு சொன்னீங்களா சார்? அந்த கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் சார். அது நீங்க நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சொல்றேன். அது ஓகே சார். எஸ்ஐபி எப்படின்னாக்க சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும். அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேளுங்க. மியூச்சுவல் ஃபண்டு வேணும்ன்றீங்களே, அதுல வந்து எவ்வளவு பணம் கிடைக்கும், வட்டியோட விகிதாச்சாரம் எவ்வளோ, அவங்க சொல்லுவாங்க 15% 20% கிடைக்கும். அதுல அதிகமா பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்கு தான் வந்து சார் எல்ஐசிலையும் எஸ்ஐபி இல்லை சார், எஸ்ஐஐபி இருக்கு. அதுல வந்து ஆயுள் காப்பீட்டு கழகத்துல சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு சார். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எல்ஐசியோட எஸ்ஐஐபிக்கும் என்ன வித்தியாசம், அந்த சார்ட் காட்டினேன் பாருங்க. அதை வச்சு நீங்க புரிய வச்சீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க தன்னைத்தானே எஸ்ஐஐபியில் வந்துருவாங்க. ஓகே சார். ஓகே சார். அது மந்த்லி கட்டலாமா சார்? ஆமா. ஓகே சார். உங்க நம்பர் சொல்லுங்க சார் ப்ளீஸ். 937 937 101 101 63 63 00. 00. தேங்க்யூ சார். 937 101 6300. ஓகே சார். தேங்க்யூ மேடம். முரளி தேங்க்யூ சார். சார். சார் முரளி குட் சார். ஈவினிங் சார். சார் சார் குட் ஈவினிங் சார். போட்டோ முரளி சார், சார் சிபி போட்டோல வாங்க. பிரான்ச் சார். சார் வீடியோல வாங்க ப்ளீஸ். ஓகே. குட் ஈவினிங் சார். சிபி 23 பிரான்ச் ஏஜென்ட் சார். குட் ஈவினிங் சார். இந்த ஒவ்வொரு காலேஜும் 21 இதுவா இருக்க கொடுக்கலாம் சொன்னீங்க இல்லையா? 21 வகையா ஒவ்வொரு பாட்டும் கொடுக்கலாம் சொன்னீங்க இல்லையா? அது எப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்க? 21 ஒவ்வொரு டேஸ்ல எவ்வரி ப்ராடக்ட்டையும் 21 விதமா ஒரு ப்ராடக்ட் 21. அதுக்கு 3 மணி நேரம் வேணும். ஓகே ஓகே. சார் எனக்கு நம்பர் வாங்கிக்கிங்க. சார் நம்பர் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட பத்தி அப்படி கேளுங்க. 21 சொல்லிடுவாரு. மல்டிபிள் பண்ணிக்கிங்க 30. ஓகே தேங்க்யூ. நம்ம தேங்க்யூ ஸோ குரூப்ல மச். ஷேர் பண்ணிடுவோம் சாரோட நம்பர். நான் இப்ப குரூப்ல போடுறேன். எப்பயே சாட்ல போட்டு விட்றேன் நான். இதுல போடுறேன். குரூப்ல இப்ப சாட் போறத நான் போட்டு விட்றேன் நான். இல்ல தேங்க்யூ சாட் சார். போட்டுருங்க. ஓகே. வேற யாராவது நம்ம இதுல சுரேஷ் பாபு சார் பேசுறாரா? முரளி சார் ஹேண்ட் டவுன் பண்ணுங்க. அவங்க பண்ணல. பண்ணிட்டாங்க. வேற யார் இருக்கா? வெள்ளூர் இஸ்மாயில் சார் ஏதோ வீடியோல போய் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. பேசணுங்களா சார்? முகமது வரல. ஓகே. வேற யார் நம்ம டியூ மெம்பர்ஸ்? கல்யாணக்கா? சரி ஓகே. சரி ஓகே. நிறைவாக நம்மளுடைய இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருகை வந்து சிறப்பித்த நம்மளுடைய எஸ் சீதாராமன் சார் அவர்களை வந்து நம்மளுடைய சிஓடி மெம்பர்ஸ் மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்கள் வந்து போட்டா தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பயிற்சி வகுப்பு மிக சிறப்பா இருந்தது சார். இதுல நன்றி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம இருக்கும்போது வந்துட்டு நம்மளுடைய உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு கூறும்போது வயசை நம்ம 40 45 இருந்தாலும் கூட வந்துட்டு ஒரு 30 வருஷம் 25 வருஷம் அனுபவம் அதிகமாகுது சார். அவ்வளவு சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எம்டிஆர்டி பத்தி கனவு நீங்க பண்ணவே முடியும். வெறுமனே எம்டிஆர்டி சொல்ல வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிறப்பா சொல்லியிருந்தீங்க. முக்கியமான ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க சார். தாட்சண்ய வாழ்க்கை. அது பிற மனசை புண்படாம சொல்லக்கூடிய விஷயம். உங்களுடைய மகன் உங்களுடைய மகன் தான், உங்களுடைய மகள் உங்களுடைய மகளா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய எண்ண அலைகள்லாம் உள்ள அதிகமா வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. சிறப்பா பாத்தீங்கன்னா இந்த டேம் கான்செப்ட் ஆல்ரெடி சார் உங்களுடைய மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு 25 lakhs ஆர்மி பர்சனோட அமௌண்ட் நான் ரெக்கவர் பண்ணி எடுத்தேன். அதுக்காக நீங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கான்செப்டுமே மெகா கான்செப்ட் சார். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம கான்செப்ட்னு சொல்றதை விட நீங்க சொன்னீங்க இல்லையா அஸ்திரங்கள், எங்களுக்கு கொடுத்திருக்க அஸ்திரங்கள் சார் எல்லாமே. அந்த அஸ்திரங்களுக்கு சரியான முறையில பயன்படுத்தி அந்த 120 days எம்டிஆர்டி அப்படின்ற அச்சீவ்மெண்ட் அடையறதுக்கு
நாங்க எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சு கண்டிப்பா சாதிப்போம் சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், இதுக்கு நீங்க எங்களோட உறுதுணையா, எங்க டீமோட எனி டைம் எங்களோட உறுதுணையா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த அந்த இது வந்து நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறோம் சார். ஏன்னா நிறைய நம்மளுக்கு என்னன்னாக்க, எனக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பூரா இந்தியால இருந்து சார் எல்லாரும் கூப்பிட்டு எனக்கு வந்து மீட்டிங் இல்லாத நாளே கிடையாது. சார் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க சார். நீங்க வாய்ப்பை கேட்டு வாங்கிக்கிங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா வாய்ப்பை கேட்டு வாங்கிங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இல்லைன்ற வார்த்தைக்கு எனக்கு வந்து அகராதிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அடிக்கடி கேட்போம் சார். கேளுங்க. அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க ஆனாக்க உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன சப்ஜெக்ட் தேவையோ, குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிடுங்க. அந்த சப்ஜெக்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு 24 மணி நேரம் டைம் எனக்கு வேணும். எனக்கு அதுக்கு உண்டான 1000 வாரங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனாக்கா அதை பிளக் அவுட் பண்ணி எடுக்கணும் எனக்கு. ஓகே சார். எத்தனை 1000 வீக்ஸுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவை என்னன்ட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சப்ஜெக்டை மோல்டு பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அழகா இருக்கும். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். அதனால உங்களுடைய உதவி எப்பவும் வேணும் சார். தேங்க்யூ சார். அது போல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவை சொல்லும் போது இந்த ஒரு மீட்டிங்ல தான் சார் நான் கவனிக்கல, தாய் எல்ஐசி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவீங்க, எதிர்பார்த்தேன் சார் உச்சரிப்பீங்க அப்படின்னு. அப்படி அதுக்கு என்னன்னாக்க அது வந்து வேற ஒரு விதமா போகும். எனக்கு அதுல கொஞ்சம் வந்து சில என்ன சொல்லுவாங்க, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து அப்புறம் அதை கொண்டு வரணும். அதனால இன்னைக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன். சரி சார். ஆல்ரெடி நீங்க சொன்ன ஆல்ரெடி நான் உங்களை ஒரு வேறு சில மீட்டிங்ல பார்க்கும்போது எல்லா ஏஜென்சி எம்டிஆர்டி ஆகணும், எல்லாரும் எம்டிஆர்டி ஆகணும் என்னுடைய கனவுன்னு சொல்லிருக்கீங்க. அது பெரிய விஷயம் ஒன்று சொன்னீங்க சார். எம்டிஆர்டி ஆன அத்தனை பேர் வரிசையில் நின்று காலை கழுவணும், போர் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்ஐசிக்காகவும் எல்ஐசிக்காகவே அவதரிச்ச ஒருத்தர் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. உங்க மாதிரி ஒரு ஜீனியஸ் எங்களை வந்துட்டு அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா நாங்க எல்லாருமே எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணுவோம் சார். ஷூர் சார். அதுதான் என்னோட ஆசை சார். லீடும் சார்பா நாங்க அதை செஞ்சு முடிப்போம் அப்படின்றத உறுதியளிக்கிறோம் சார். எங்களுக்கு இவ்வளவு சிறப்பா வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டையும் விரிவா எடுத்து கொடுத்து எந்த டவுட்ஸும் இல்லாம நீங்க எதுனாலும் கேளுங்க நாங்க செய்யறோம்னு சொல்லி இவ்வளவு அந்யோன்யமா எங்களுக்கு செய்யக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த அழைப்பை இணைக்க வந்தக்கூடிய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த கேள்வி பதில்கள் அனைத்திலையும் கலந்துகிட்டு நல்ல இன்டராக்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சார். நன்றிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி, நிறைய நன்றி. வாய்ப்பை குழுமத்திற்கு மிக 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 கோடான கோடி நன்றிகள். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.